இந்த வேளையில் கூட ಈ ವೇಳೆಯಲ್ಲೂ ಕೂಡ நாம் கடந்த வாரத்திலே ஒரு குறிப்பிட்ட செய்தியை குறித்து நம்ம பார்த்தோம். ನಾವು ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಒಂದು ಥೀಮನ್ನು ನೋಡಿದ್ವಿ. ಪ್ಯಾಷನ್ ಆನ್ ಕಂಪ್ಯಾಷನ್ என்கிற காரியத்திலிருந்து தலைப்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட செய்தியை நாம் பார்த்தோம். ಕರುಣೆಯ ಮೇಲಿನ ಆಸಕ್ತಿ ಅಥವಾ ದಾಹದಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಕುರಿತ ಒಂದು ನೋಡಿದ್ವಿ. சொல்லுவோமா ಪ್ಯಾಷನ್ ಆನ್ ಕಂಪ್ಯಾಷನ್? ಹೇಳೋಣವಾ ಕರುಣೆಯ ಮೇಲಿನ ಆಸಕ್ತಿ. இன்னொரு சொல்லுமா ಪ್ಯಾಷನ್ ಆನ್ ಕಂಪ್ಯಾಷನ್? ಇನ್ನೊಮ್ಮೆ ಹೇಳೋಣ ಕರುಣೆಯ ಮೇಲಿನ ಆಸಕ್ತಿ. சிரிச்ச முகத்தோடு சொல்றீங்களா? ಪ್ಯಾಷನ್ ஆன் கம்பேஷன். தமிழ்ல சொல்லலாமா? இரக்கத்தின் மீது அல்லது மனதுருக்கத்தின் மீது எனக்கும் உங்களுக்கும் வாஞ்சை இருக்கணும். ಕರುಣೆಯ ಮೇಲಿನ ನಮಗೂ ನಿಮಗೂ ಒಂದು ಸಂತೋಷವಿರಬೇಕು. இரக்கத்தின் மேல மனதுருக்கத்தின் மேல ஒரு வாஞ்சை இருக்கணும். ಕರುಣೆಯ ಮೇಲಿನ ನಮಗೆ ಒಂದು ಬಯಕೆ ಇರಬೇಕು. மனதுருக்கத்தை செயல்படுத்துவதின் மேல எனக்கு உங்களுக்கும் ஒரு பேரார்வம் இருக்கணும். ಕರುಣೆಯ ಮೇಲಿನ ನಮಗೂ ನಿಮಗೂ ಒಂದು ಆಸಕ್ತಿ ಇರಬೇಕು. பெரிய பேரார்வம் இருக்கணும். ನಮಗೆ ದೊಡ್ಡ ಆಸಕ್ತಿ ಇರಬೇಕು. நம்ம போன வாரம் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்திலிருந்து 3 முக்கியமான காரியத்தை பார்த்தோம். ನಾವು ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನಾವು ಆ ಟಾಪಿಕ್ ಅಲ್ಲಿ 3 ಇದನ್ನು ನೋಡಿದ್ವಿ. ஆண்டவர் இயேசு ஊழியம் செய்து கொண்டு ஒரு வீட்டிலே போதனை செய்து கொண்டிருக்கிறார். ದೇವರು ಬಂದು ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾ ಅಲ್ಲಿ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ಬಂದು ಇರ್ತಾರೆ. அப்படி போதனை செய்து கொண்டிருக்கிறதை சிலர் கேள்விப்பட்டு ಅಲ್ಲಿ ಅವರು ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಿರುವುದನ್ನು ಕೆಲವರು ಕೇಳಪಟ್ಟು அந்த இடத்தை சுற்றிலும் அந்த வீட்டை சுற்றிலும் ஒரு பெரிய ஜனக்கூட்டம் உண்டாயிடுச்சு. ಆ ಜಾಗದ ಸುತ್ತಲೂ ಒಂದು ಜನಗುಂಪು ಉಂಟಾಯಿತು. 4 பேர் என்ன பண்றாங்க? ಆ 4 ಜನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? சொல்லமா, இந்த 4 பேர் தான் இன்னைக்கு முக்கியம். ನಾವು ಹೇಳೋಣವಾ 4 ಜನ ಮುಖ್ಯವಾಗಿದ್ದಾರೆ. 4 பேர் ரொம்ப முக்கியங்க. ಆ 4 ಜನ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದ್ದಾರೆ. சிலர் சொல்லுவாங்க இந்த உலகத்துல பேசும்போது சாகிறதுக்குள்ள 4 பேரை சம்பாதிச்சிரணும். ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ ನಾವು ಸಾಯುವಷ್ಟರೊಳಗೆ ನಾವು 4 ಜನವನ್ನು ಸಂಪಾದಿಸಬೇಕು ಅಂತ. அந்த 4 பேர் குறித்து இங்க சொல்லல. ಆ 4 ಜನನ ಕುರಿತು இங்க வேற 4 பேர் இருக்காங்க. ಇಲ್ಲಿ ಬೇರೆ 4 ಜನ ಇದ್ದಾರೆ. இந்த 4 பேர் ரொம்ப முக்கியம். ಈ 4 ಜನ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. இந்த 4 பேர் என்ன பண்றாங்க? இயேசு அந்த வீட்டில் இருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே ಈ 4 ಜನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಯೇಸು ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ படுத்த படுக்கையா இருந்த ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்துக்கிட்டு இயேசு கிட்ட கொண்டு வராங்க. ಪಾರ್ಶ್ವವಾಯುವಾಗಿದ್ದ ಒಂದು ರೋಗಿಯನ್ನು ಅವರು ಯೇಸು ಹತ್ರ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. இயேசு கிட்ட கொண்டு வரும்போது உள்ள கூட்டிட்டு போக முடியாதபடிக்கு அவனை தூக்கிட்டு போகாதபடிக்கு ஜனக்கூட்டம் அநேகமாய் மிகுதியாய் இருந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ಯೇಸು ಬಳಿ ಹೋಗಬೇಕಾದರೆ ಅಲ್ಲಿ ಜನಗುಂಪು ಹೆಚ್ಚಾದದರಿಂದ ಅಲ್ಲಿ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಆಗದೆ ಇರೋ ಸಂದರ್ಭ ಇತ್ತು. ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தது. ಜನಗುಂಪು ಹೆಚ್ಚಾಗಿತ್ತು. ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்த உள்ள கொண்டு போக முடியல. ஆனா அவங்க வேற வழியை வேற வாய்ப்பை தேடி அவங்க என்ன பண்றாங்க? வீட்டுக்கு மேல ஏறி கூரையை பிரிச்சு அந்த திமிர்வாதக்காரனை அப்படியே இறக்குறாங்க. ಜನಗುಂಪು ಹೆಚ್ಚಾದದರಿಂದ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಅವ್ರು ಇನ್ನೊಂದು ದಾರಿಯನ್ನು ಅವರು ಹುಡುಕಿಕೊಂಡು ಮನೆಯ ಮೇಲಿರುವ ಮೇಲ್ಛಾವಣಿಯನ್ನು ಅದನ್ನು ಬಿಚ್ಚಿ ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಅಲ್ಲಿ ರೋಗಿಯನ್ನು ಒಳಗೆ ಇಳಿಸುತ್ತಾರೆ. அப்படி அவங்க இறக்கும் போது இயேசு பார்க்கறாரு. பார்த்துட்டு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்துட்டு அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். இதுதான் கதையின் சுருக்கம். ಅದನ್ನು ನೋಡಿ ಯೇಸು ಆ ಪಾರ್ಶ್ವವಾಯುಗೆ ಒಂದು ರೋಗವನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆக இந்த சம்பவத்திலிருந்து போன வாரம் 3 முக்கியமான காரியத்தை பார்த்தோம். சொல்லமா? passion on compassion. ಈ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ನಾವು ಈ 3 ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೋಡಿದ್ವಿ. அந்த டாபிக் போடுங்க. passion on compassion. ಕರುಣೆಯ ಮೇಲಿನ ಆಸಕ್ತಿ. எனக்கும் உங்களுக்கும் மனதுருக்கத்தின் மேல ஒரு வாஞ்சை இருக்கணும். ನಮಗೂ ನಿಮಗೂ ಕರುಣೆಯ ಮೇಲೆ ಒಂದು ಆಸೆ ಇರಬೇಕು. கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் நம்மை படைக்கும் போது எல்லா இமோஷன்ஸோடு உள்ள வச்சு தான் படைச்சிருக்கிறாரு. ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸುವಾಗ ನಮ್ಮೊಳಗೆ ಒಂದು ಸ್ವಭಾವನೆಯನ್ನು ಇಟ್ಟು ಅವರು ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾರೆ. எனக்குள்ள இருக்கிற மனதுருக்கத்தை நம்ம என்ன பண்ணணும்? மற்றவர்கள் வாழ்க்கையில நாம் விதைக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த வாரத்துல பார்த்தோம். ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವ ಕರುಣೆಯು ಮತ್ತೊಬ್ಬರಲ್ಲಿಯೂ ನಾವು ತೋರಿಸಬೇಕಾಗಿದೆ. So your compassion முதலாவது காரியத்தை பார்த்தோம். ನಾವು ಮೊದಲನೇ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಕರುಣೆಯನ್ನು ಬಿತ್ತಿರಿ ಅನ್ನೋದು. எனக்கு இரக்கம் இருக்குதுங்க, ನನಗೆ ಕರುಣೆ ಇದೆ ರೀ, எனக்கு இரக்கம் இருக்குதுங்க, ನನಗೆ ಕರುಣೆ ಇದೆ அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய வாழ்க்கையில உங்க மனதுருக்கத்தை விதைக்கலன்னு சொன்னா, ಹಾಗಂತ ಹೇಳಿ ಒಬ್ಬರ ಜೀವನದಲ್ಲಿ ನೀವು ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸಲಿಲ್ಲ, அப்போ அந்த மனதுருக்கம் உள்ளுக்குள்ள இருந்து என்ன பிரயோஜனம்? ಆ ಕರುಣೆಯು ಮನಸ್ಸಿನೊಳಗಡೆ ಇದ್ದರೆ ಏನು ಪ್ರಯೋಜನ? அப்போ நான் இந்த 4 பேர் என்ன பண்றாங்க? ಆಗ ಈ 4 ಜನ ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? சொல்லமா? இயேசு இருக்கிறார். ಹೇಳೋಣವಾ? ಯೇಸು ಇದ್ದಾರೆ. இயேசு வீட்ல இருக்கிறாரு. ಯೇಸು ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. பக்கத்துல பார்த்து சொல்ல முடியுமா? இயேசு வீட்ல இருக்கிறாரு. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳೋಣವಾ? ಯೇಸು ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. கேள்விப்பட்ட உடனே, ಹಾಗಂತ ಕೇಳಿದ ತಕ್ಷಣ உடனே மனதுருக்கி என்ன பண்றாங்க? ತಕ್ಷಣ ಅವರು ಕರುಣೆಯಿಂದ ஒருத்தன் இருக்கிறான் பா, திமிர்வாதக்காரன், எழுந்து நடக்க முடியாத ஒருத்தன் இருக்கிறான்.
ಒಬ್ಬ ಇದ್ದಾನೆ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿ ಅಂತ ಹೇಳಿ ಅವನಿಗೆ ಎದ್ದು ನಡೆಯಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ அவனை கூட்டிட்டு போய் இயேசு கிட்ட கொண்டு போய் கொடுத்துறலாம், அவர் சுகமாக்கிடுவாரு. ಅವನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ನಾವು ಯೇಸು ಹತ್ರ ಕೊಟ್ಬಿಡೋಣ, ಅವರು ಸ್ವಸ್ಥ ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ அந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையிலே இந்த 4 பேர் தன்னுடைய மனதுருக்கத்தை விதைத்தார்கள். ಆ 4 ಜನ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಯ ಜೀವನದಲ್ಲಿ ಅವರು ಆ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸಿದರು. இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் அல்லது என்றைக்கும் கர்த்தர் என்னையும் எங்கிட்டையும் உங்ககிட்டையும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இதுதான். நாம் எப்போதும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே மனதுருக்கத்தை எப்போதும் விதைக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். ಈಗಲೂ ಸಹ ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನಗಳಲ್ಲಿ ಸಹ ಕರ್ತನು ನಮ್ಮಲ್ಲಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೋಡುತ್ತಿರುವ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ ನಮ್ಮಲ್ಲಿರುವ ಕರುಣೆಯು ಮತ್ತೊಬ್ಬರಲ್ಲಿ ತೋರಿಸುವ ಬೇಕಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. சொல்லமா சோ ಹೇಳೋನ್ವಾ? ஷோ இல்ல சோ. மனதுருக்கத்தை விதையுங்கள். ತೋರಿಸಿ ಅಲ್ಲ, ಇದು ಬಿತ್ತಿರಿ. ಎರಡನೇದಾಗಿ ஷோ யுவர் கம்பேஷன். ನಿಮ್ಮ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸಿ. உங்க கருணையை விதைப்பது மாத்திரமல்ல, கருணையை காமிக்கிறதுக்கு விடாதீங்க. ನಿಮ್ಮ ಕರುಣೆಯನ್ನು ಬಿತ್ತುವುದಲ್ಲದೆ ನಿಮ್ಮ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುವವರಾಗಿರಿ. கருணையை நீங்கள் மனதுருக்கத்தை காண்பிப்பதற்கு தயங்காதீங்க. ನಿಮ್ಮ ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ನೀವು தவக்கிசபே. நீங்களும் நானும் மனதுருக்கத்தை காண்பிப்பதற்கு தடை நிறைய காரியங்கள் வரும். ನೀವು ನಾವು ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಹಲವಾರು ತಡೆಗಳು ಬರಬಹುದು. பாருங்க, இவங்க மனதுருக்கத்தை காண்பித்து அந்த திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு போறாங்க. பார்த்தா ஜனக்கூட்டம் மிகுதியா இருக்கு, உள்ள கூட்டிட்டு போக முடியல, தடை. ನೋಡಿ, ಇಲ್ಲಿ ಆ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಯನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು ಅವರು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅವರು ತಗೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. ಬಟ್ ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರು ಗುಂಪಾಗಿರೋದರಿಂದ ಅವರಿಗೆ, நான் அங்க இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்ததே பெரிய விஷயம். ನಾನು ಅಲ್ಲಿದ್ದರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ? ಇಷ್ಟು ದೂರ ஆள் பயங்கர வெயிட் ஆகுது, ದೊಡ್ಡ ವಿಷಯ ಅಂತ ಹೇಳಿ. ஆள் பயங்கர வெயிட்டா இருக்காரு. ಅವರು ತುಂಬಾ நிறுத்திரலாம், எப்படியும் இயேசு வெளியே வருவாரு. ಅವ್ರು ಹೇಗಿದ್ದರು ಯೇಸು ಆಚೆ ಬರುತ್ತೆ ಅಂತ அப்ப கூட்டிட்டு போய் நம்ம காண்பிச்சிடலாம். ಆಗ ಹೋಗಿ ನಾನು ತೋರಿಸ್ತೇನೆ ಅಂತ. நல்ல வேளை அந்த 4 பேர்ல நான் ஒருத்தன் இல்ல. ಒಳ್ಳೆ ಕೆಲಸ, 4 ಜನದಲ್ಲಿ ನಾನು ಇಲ್ಲ ಅಂತ. அப்போ இந்த 4 பேர் என்ன பண்றாங்க? அங்க ஒரு தடை இருந்தாலும் இன்னொரு வழியை தேடுறாங்க, இன்னொரு வாய்ப்பை தேடுறாங்க. கரங்களை தட்டலாமா? ಆಗ ಈ 4 ಜನ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಎಷ್ಟು ತಡ ಇದ್ದರೂ ಸಹ ಅವ್ರನ್ನ ತಗೊಂಡುಕೊಂಡು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಜೇರಡ ಮೇಲೆ வீட்டு மேல ஏறறா பரவாயில்லை. ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಮನೆಯ ಮೇಲ್ಚಾವಣಿ ಮೇಲೆ கூரையை பிச்சு போட்றா பரவாயில்லை. ಆ ಮೇಲ್ಚಾವಣಿಯನ್ನು ಬಿಚ್ಚಿ எப்படி ஆகில அந்த திமிர்வாத காரணம் இயேசு கிட்ட கொண்டு போயே ஆகணும்னு சொல்லி அவங்க ಕಂಗಣ ಕಟ್ಟಿட்டு ತಿರುಗಿட்டாங்க. ಯಾವ ರೀತಿ ಆದರೂ ಸಹ ಅವನನ್ನು ಯೇಸು ಬಳಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಹಠವಾಗಿ ಅವರು ಹೋಗುತ್ತಾರೆ. என்னையும் உங்களையும் எது தடுக்குது மற்றவர்கள் மீது மனதுருக்கத்தை காண்பிப்பதற்கு? ಇವತ್ತು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಯಾವುದು ನಮ್ಮನ್ನು ತಡೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ? நம்ம மனதுருக்கத்துக்கு ஒரு 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 லிமிட் வச்சிடுறோம். ನಮ್ಮ ಕರುಣೆಗೆ ನಾವು ಒಂದು ಲಿಮಿಟೇಷನ್ ಇಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ಹೋಗ ಕೂಡದಪ್ಪ, ನಾವು ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ಹೋಗಬಾರದು ಅಂತ, ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ಅದು செய்யாதಪ್ಪ, ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ ನಾವು ಅದನ್ನ ಮಾಡಬಾರದು ಅಂತ, ಹುಷಾರಾಗಿರணும்ப்ப, ನಾವು ಹುಷಾರಾಗಿರಬೇಕು ಅಂತ. ಕೂರ ಎಲ್ಲ ಪಿಚ್ಚ ಯಾರಪ್ಪ ಕಾಸು ಕೊಡುತ್ತೆ? ಮೇಲ್ಚಾವಣಿಯನ್ನು ಬಿಚ್ಚಿದರೆ ಯಾರು ದುಡ್ಡು ಕೊಡ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ಹೋಗದಪ್ಪ, ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ಹೋಗಬೇಕು. அப்புறம் என்ன தோணும்? ಅದ್ಮೇಲೆ ಏನ್ நமக்கு அங்கே அங்கே நின்னுடுவோம். நமக்கு கூச்சம், வெக்கம், ஒரு மாதிரி, ஐயோ இது பார்த்தவங்க என்ன நினைப்பாங்க? ನಾವು ಅಲ್ಲೇ ನಿಂತ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತೀವಿ. ನಮ್ಗೊಂಥರ ಸಂಕೋಚ ಆಗುತ್ತೆ, ಯಾರು ಏನ್ ಅನ್ಕೋತಾರೋ, ಏನಾಗುತ್ತೋ ಏನೋ ಅಥವಾ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹಾಗೆ ನಿಲ್ಲಿಸ್ಬಿಡ್ತೀವಿ. அந்த திமிர்வாத காரணம் தூக்கிட்டு போனா நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அசிங்கமா இருக்கு. ಆ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ನಮಗೆ ಒಂಥರ ಅಸಹ್ಯವಾಗುತ್ತದೆ, ನಮಗೆ ಅವಮಾನ ಆಗುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು. இன்னைக்கு மற்றவர்கள் மீது என் மனதுருக்கத்தை காண்பிப்பதற்கு எதுங்க தடையா இருக்குது? ಇವತ್ತು ಬೇರೊಬ್ಬರ ಮೇಲೆ ನಾವು ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ಯಾವುದು தடையா இருக்கா? என் சம்பிரதாயம் தடையா இருக்கா? ನನ್ನ ಸಂಪ್ರದಾಯವು ತಡೆಯಾಗಿದೆಯಾ? சாங்கியம் தடையா இருக்கா? ನನ್ನ ಸಂಪ್ರದಾಯವು ತಡೆಯಾಗಿದೆಯಾ? என் கூச்ச சுபாவம் தடையா இருக்குதா? ನನ್ನ ಸಂಕೋಚವು ತಡೆಯಾಗಿದೆಯಾ? என் பெருமை தடையா இருக்கா? ನನ್ನ ಹೆಮ್ಮೆಯು ತಡೆಯಾಗಿದೆಯಾ? யாரையும் தொட மாட்டேன், ನಾನು ಯಾರನ್ನು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ, யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன், ನಾನು ಯಾರಿಗೂ ನಾನು ಸಹಾಯ ஆனா ಮಾಡುವುದಿಲ್ಲ. மனதுருக்கம் உள்ள இருக்கு. ಆದರೆ ನನಗೆ ಕರುಣೆ ಒಳಗಡೆ ಇದೆ. ஐயோ ಅಯ್ಯೋ, நொச்சு கொட்டிட்டு ಲೊಚ್ಚುಗೊಟ್ಟುತ್ತಾ அங்கேயே நம்ம லெவலை காமிச்சிட்டு வந்துடுறோம். ಅಲ್ಲೇ ನಮ್ಮ ಸ್ಥಾನವನ್ನು ತೋರಿಸ್ಬಿಟ್ಟು ಬರ್ತೀವಿ. ஐயோ பாவம், ಅಯ್ಯೋ ಪಾಪ ಅಂತ ಹೇಳಿ, ಯಾರು ಬೆತ್ತ பிள்ளையோ திமிர்வாத, ಯಾರ ಹೆತ್ತ ಮಗುವೋ ಏನೋ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಯಿಂದ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳಿ. சரி சரி ಸರಿ ಸರಿ வந்தாருன்னா குணமாக்கிட்டு போகட்டும், ಬಂದ್ರೆ ಗುಣಪಡಿಸಿ ಹೋಗಲಿ. ஹலோ பிரதர் சிஸ்டர், ಹಲೋ ಬ್ರದರ್ ಸಿಸ್ಟರ್ಸ್, மனதுருக்கத்தை காண்பிக்கணும். ನೀವು ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸಬೇಕು. இருக்கு, ಇದೆ, ஆனா அதை வெளியே காண்பிக்கிறது இஷ்டம் இல்லை. ಆದರೆ ಅದನ್ನು ಹೊರಗಡೆ ತೋರಿಸುವುದಕ್ಕೆ கடந்த வாரம் அதை 2 பார்த்தோம். ಕಳೆದ ವಾರ மூன்றாவதாக என்ன பார்த்தோம்? ಮೂರನೇದಾಗಿ சேவ் ನೋಡಿದ್ವಿ, பை யுவர் கம்பேஷன். ಕರುಣೆಯಿಂದ ಉಳಿಸಿ. எனக்குள்ளாக இருக்கிறதான இந்த மனதுருக்கத்து நிமித்தம் மற்றவர்களை நான் காப்பாற்ற முடியும் அல்லது ரட்சிக்க முடியும். ನನ್ನೊಳಗಡೆ ಇರುವ ಆ ಕರುಣೆಯು ಮತ್ತೊಬ್ಬರನ್ನು ಉಳಿಸುವುದು ಅಥವಾ ಅವರನ್ನು ರಕ್ಷಣೆ ಒಳಗಡೆ ಕೊಂಡು ಬರುವುದು. நான் காப்பாற்றல, ನಾನು ಕಾಪಾಡ, நான் ரட்சிக்க முடியாது,
ನಾನ್ ஆனா ರಕ್ಷಿಸಲಿಲ್ಲ, என்னால் கர்த்தர் ஒருவரை காப்பாற்ற முடியும். ஹalleluya. ಆದರೆ ನನ್ನಿಂದ ಕರ್ತನು ಒಬ್ಬನನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. அந்த ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்த போதிலும் இந்த 4 பேர் செய்த முயற்சி நிமித்தம் அந்த திமிர்வாதக்காரன் படுக்கை எடுத்துக்கிட்டு நடந்தான். ஹalleluya. ಅಲ್ಲಿ ಹಲವಾರು ಜನ ಗುಂಪುಗಳಿದ್ದರೂ ಸಹ ನಾಲ್ಕು ಜನ ತೋರಿಸಿದ ಕರುಣೆಯಿಂದ ಆ ಪಾರ್ಶ್ವರೋಗಿ ತನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಎತ್ತು ನಡೆದುಕೊಂಡು ಹೋದ. எனக்குள்ளாக இருக்கிறதான அந்த கம்பேஷன் கிரியை செய்யும் போது அந்த கம்பேஷன்னால இயேசு ஒருவருக்கு சுகத்தை கொடுக்க முடியும். நான் இயேசு கிட்ட கொண்டு வரும்போது ಆಗ ನನ್ನಲ್ಲಿರುವ ಕರುಣೆಯು ಇರುವಾಗ ಯೇಸು ಬಂದು ಆ ಕ್ರಿಯೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு ಇವತ್ತು passion on compassion ಮಾತ್ರಮಲ್ಲ ಕರುಣೆಯ ಮೇಲಿನ ಆಸಕ್ತಿ ಅಲ್ಲ, passion on faith. ವಿಶ್ವಾಸದ ಮೇಲಿನ ಎಲ್ಲರ சொல்லலாமா? ಆಸಕ್ತಿ. passion on faith. ಹೇಳೋನ್ವಾ? ವಿಶ್ವಾಸದ ಮೇಲಿನ விசுவாசத்தின் மேல ವಿಶ್ವಾಸದ ಮೇಲೆ எனக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல பெரிய வாஞ்சை இருக்கணும். ನಮಗೂ ನಿಮಗೂ ಒಂದು ಬಯಕೆ ಇರಬೇಕು. கிறிஸ்துவ உலகம் எனக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல பேரை கொடுத்து வச்சிருக்கு. ಕ್ರೈಸ್ತ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ನಮಗೂ ನಿಮಗೂ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಹೆಸರು ಕೊಟ್ಟಿದೆ. வெளியில இருக்கிறவங்க நம்மள பக்தர்கள் பக்த கோடிகள்னு சொல்லிக்கலாம். ಆಚೆ ಇರುವವರು ನಮ್ಮನ್ನು ಭಕ್ತರು ಭಕ್ತ கிறிஸ்மஸ் ಕೋಟಿಗಳಂತ சர்வீஸ் முடிஞ்ச ಹೇಳ್ತಾರೆ. உடனே நியூஸ் வரும், சன் நியூஸ், அந்த நியூஸ், இந்த நியூஸ்ல நியூஸ் வரும். பக்தர்கள் கிறிஸ்துமஸை அப்படி கோலாகலமாக கொண்டாடினார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த உலகத்துல. ಕ್ರಿಸ್ಮಸ್ ಆಚರಣೆ ಮುಗಿದ ಮೇಲೆ ನಮಗೆ ನ್ಯೂಸಲ್ಲಿ ಬರುತ್ತೆ ಭಕ್ತಾದಿಗಳು ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅನ್ನು ಆಚರಣೆ ಮಾಡಿದರು ಅಂತ ಹೇಳಿ. ஆனா எனக்கும் உங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவ வட்டாரத்துல ஒரு பேர் இருக்குது. பேர் என்ன சொல்லுங்க? ஏன் சிரிச்சாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அட்டன் பண்ணாங்க, அதனால தான். விஷ ஊசி. என்ன பேர் கொடுத்துருக்காங்க எனக்கு உங்களுக்கும்? விசுவாசி. ಏನಂತ ಹೆಸರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ? ವಿಶ್ವಾಸಿ. ವಿಷ ஊசியா இருக்க போறீங்களா, விசுவாசியா இருக்க போறீங்களா? ನೀವು ವಿಷ ಸೂಚಿ ಆಗಿರ್ತೀರಾ ಅಥವಾ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿರ್ತೀರಾ? சிலர் பேசுறதே பார்க்கணும், வாயிலேயே ஊசியை வச்சிருப்பாங்க, குத்தியே கொலை பண்ணிடுவாங்க எல்லாரையும். விஷ ஊசியாவே தான் இருக்கும். நாலு பார்த்தா ஒரு ரோட்ல இருந்து நம்ம 3வது ரோடு ஓடுவோம். ಕೆಲವರು ಮಾತನಾಡಬೇಕಾದ್ರೆ ಅವರ ಬಾಯಲ್ಲಿ ಅವರು ಸೂಜಿ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. ಅವರು ಮಾತಾಡೋ ಒಂದೊಂದು ಮಾತುಗಳು ಸಹ ನಮ್ಮನ್ನು ಚುಚ್ಚುವಂತಾಗಿರುತ್ತದೆ. ಚರ್ಚಿಗೆ ಬಂದ ಅನ್ಯ ಭಾಷೆ, ಚರ್ಚಿಗೆ ಬಂದ್ರೆ ಅನ್ಯ ಭಾಷೆ, வெளியில போனா ಅನ್ಯ ಭಾಷೆ, ಆಚೆ ಹೋದರೆ ಹಲವಾರು ಭಾಷೆಗಳು ಬರುತ್ತದೆ. ಚರ್ಚಿಗೆ ಬಂದ நல்ல வார்த்தை, ಚರ್ಚಿಗೆ ಬಂದ್ರೆ ಒಳ್ಳೆ வெளியே போனா அந்த நல்ல வார்த்தையே வேற மாதிரி பச்சையா வரும் வார்த்தை. ಹೊರಗಡೆ ಹೋದರೆ ಅದರಲ್ಲಿ ವಿಧವಾಗಿ ಬರುತ್ತದೆ இல்லையா? வெள்ளை வார்த்தை, அப்புறம் அங்க போனா பச்சை வார்த்தை ஆகிடும். ಇಲ್ಲಿ ಬಂದ್ರೆ ಒಂದು ವಾರ್ತೆ ಆಗಿರುತ್ತೆ, ಆಚೆ ಹೋದರೆ ಹಲವಾರು ವಾರ್ತೆಗಳು. அப்ப எனக்கும் உங்களுக்கும் இந்த கிறிஸ்தவ வட்டாரத்துல ஒரு பேர் கொடுத்து வச்சிருக்காங்க. ಸೊ ನಮಗೂ ನಿಮಗೂ ಒಂದು ಈ ಕ್ರೈಸ್ತ ಇದರಲ್ಲಿ ನಮಗೆ ಒಂದು ಹೆಸರು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ. சொல்லமா? விசுவாசி. ಹೇಳೋನ್ವಾ? சொல்லும்போது எவ்வளவு நல்லா இருக்குது விசுவாசி. ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಎಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿದೆ. விசுவாசி சொல்லிக்கலாமா? நான் ஒரு நல்ல விசுவாசி. ಹೇಳೋನ್ವಾ? ನಾನು ಒಂದು ಒಳ್ಳೆ ವಿಶ್ವಾಸಿ. என்ன எப்படி முறைக்கிறீங்க? சொல்லுங்க. நான் ஒரு நல்ல விசுவாசி. ಹೇಳೋನ್ವಾ? ನಾನು ಒಂದು ಒಳ್ಳೆ 10 ವರ್ಷ ವಿಶ್ವಾಸಿ. ನಾನು 10 ವರ್ಷದ ವಿಶ್ವಾಸಿ. 25 ವರ್ಷ ವಿಶ್ವಾಸಿ. 25 ವರ್ಷದ ವಿಶ್ವಾಸಿ. ஆனா விசுவாசமா நடந்துக்கிறோமா? ಆದರೆ ವಿಶ್ವಾಸದಿಂದ ஏன் எனக்கு விசுவாசியின் பேர் வந்துருச்சு? ಯಾಕೆ ವಿಶ್ವಾಸಿ ಅಂತ ಹೆಸರು ಬಂತು? சரியான விசுவாசத்துல இருக்கிறவங்க நாம நீங்களும். ಸರಿಯಾದ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿರುವ சரியான நபரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் நானும் நீங்களும். ಸರಿಯಾದವರನ್ನು ನಾವು ನೀವು ವಿಶ್ವಾಸಿಸಿಕೊಂಡು உண்மையான தேவனை விசுவாசிக்கிறதுனால நானும் நீங்களும் விசுவாசியா இருக்கிறோம். ನಾವು ನಿಜವಾದ ದೇವನನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸುವುದರಿಂದ ನಾವು ನೀವು ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. அப்படி ஒரு நல்ல பேரை வச்சிருக்கும் போது ಆ ಒಳ್ಳೆ நம்ம விசுவாசமே இல்லாம பேர் விசுவாசின்னு வச்சுக்கிட்டா ನಮಗೆ ವಿಶ್ವಾಸವೇ ಇಲ್ಲದೆ ವಿಶ್ವಾಸಿ ಅಂತ ಹೆಸರು எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நான் ஃபுட்பால் டீம்ல இல்ல, ನಾನು ಆ ಫುಟ್ಬಾಲ್ ಟೀಮ್ ஆனா நான் ஃபுட்பாலர். ಆದ್ರೆ ನಾನು ಫುಟ್ಬಾಲರ್ சொல்லிக்கிட்டா எப்படி? நான் கிரிக்கெட்டே எனக்கு விளையாட தெரியாது, கிரிக்கெட் டீம்லயே இல்ல. ನಾನು ಕ್ರಿಕೆಟ್ ಆಡಕ್ಕೆ ಬರೋದಿಲ್ಲ. ஆனா ஐ am a sportsman. நான் கிரிக்கெட்டர்னு சொல்லிக்க முடியுமா? ನಾನು ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಮ್ಯಾನ್ ಅಂತ ಹೇಳಿ. அப்போ நான் விசுவாசி. ಆಗ ನಾನು ವಿಶ್ವಾಸಿ. ಆಗ ನಾನು ವಿಶ್ವಾಸಿ. செம்மையா முறைக்கிறீங்க. என்ன? நான் விசுவாசி. ನಾನು ವಿಶ್ವಾಸಿ. விசுவாசமுடையவனாய் இருப்பதனால விசுவாசி. ನಾನು ವಿಶ್ವಾಸದಿಂದಿರುವುದರಿಂದ ನಾನು ವಿಶ್ವಾಸಿ. உண்மையான ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிறதுனால நான் விசுவாசி. ನಿಜ இந்த பேர் இந்த உலகத்துல வேற யாருக்குமே இல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப நான் விசுவாசி. ಆಗ ನಾನು ವಿಶ್ವಾಸಿ. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நான் ಒಂದು அப்படி என்ன ஆண்டவர் கண்டார் அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை கொடுத்தார்? அப்படி என்ன விஷயத்தை கண்டார் அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை கொடுத்தார் ஆண்டவர்? ಏನ್ ವಿಷಯವನ್ನು ಕಂಡರು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು மார்க் 2:5வது வசனத்தை வாசிக்கலாம்.
யாராவது எடுத்தவங்க வாசிங்க. மார்க் 2:5 இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, எல்லாரும் சொல்லலாமா? இயேசு ಅವರ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ. இயேசு அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு. இயேசு ಅವರ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ. இன்னொரு தடவை சொல்லலாமா? அப்படியே நமக்குள்ள ரிஜிஸ்டர் ஆயிட்டோம். இயேசு அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு. இயேசு ಅವರ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ. அந்த 4 பேர்ல ஆபிரகாம் இல்ல, ಆ 4 ಜನರಲ್ಲಿ ಅಬ್ರಹಾಂ ಇಲ್ಲ, ಈಸಾಕನ್ ಇಲ್ಲ, ಯಾಕೋಬು ಇಲ್ಲ, ಯಾಕೋಬನು ಇಲ್ಲ, ಯಾಬೇಜನು ಇಲ್ಲ. அப்ப பாருங்க, இந்த 4 பேர் யாருன்னே தெரியல, 4 பேருக்கு பேரே இங்க இல்ல. ಈ 4 ಜನರು ಹೆಸರು ಇಲ್ಲ ಅಲ್ಲಿ. ஆனா அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு, ಆ 4 ಜನರ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಂಡು திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை இயேசு கொடுத்தார். ಆ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಗೆ இயேசு ಬಂದು ಸ್ವಸ್ಥ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்ப நல்லா கவனிங்க, இன்றைக்கு என் விசுவாசத்தை கொண்டு அநேகரை ஆண்டவர் சுகமாக்க விரும்புகிறார். கரங்களை தட்டலாமா? ನನ್ನ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಂಡು ಇವತ್ತು ಕರ್ತನು ಅನೇಕರನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡುತ್ತಾರೆ. என்னுடைய விசுவாசத்தை கண்டு ஒரு சிலரை ஆண்டவர் சுகமாக்க விரும்புகிறார். ನನ್ನ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಂಡು ಕರ್ತನು ಅನೇಕರನ್ನು ಸುಖ ಕೊಡುತ್ತಾನೆ. அவங்க விசுவாசிக்கல, ಅವರು ವಿಶ್ವಾಸ ಮಾಡಲಿಲ್ಲ. அந்த திமிர்காரன் விசுவாசிச்சானா இல்லையான்னு தெரியல, பைபிள்ல போடல. ಆ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಯು ವಿಶ್ವಾಸಿದಿನ ಇಲ್ಲ ಅಂತ. ஆனால் இந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு, ಈ 4 ಜನರ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಂಡು திமிர்வாதக்காரனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், ಈ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಗೆ இன்றைக்கு என்னுடைய விசுவாசத்தை கண்டு அநேகருக்கு சுகத்தையும் பலனையும் கொடுக்க, ஜீவனை கொடுக்க என் இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ಇವತ್ತು ನನ್ನ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಂಡು ಯೇಸು ಬಂದು ಹಲವರಿಗೆ ಬಲವನ್ನು ಆಗಲಿ ರೋಗವನ್ನು ಆಗಲಿ ನೀಗಿಸುತ್ತಾರೆ. அப்போ நாம ஒன்னு சொல்லலாம், ಆಗ ನಾವು ಒಂದು எனக்குள்ளாக விசுவாசம் இருக்கும்போது, ನನ್ನೊಳಗೆ ವಿಶ್ವಾಸ ಇರಬೇಕಾದರೆ நான் ஒருவரை சுமந்து கொண்டு வருவேன் இயேசுவிட்ட. ನಾನು ಒಬ್ಬರನ್ನು ಹೊರೆತುಕೊಂಡು ನಾನು ಯೇಸುವಿನ ಬಳಿ ಬರುತ್ತೇನೆ. சொல்லமா? faith can carry someone. ஒருவரை எனக்குள்ளாக விசுவாசம் இருக்கும்போது நான் இயேசுக்குள்ள அவங்கள கொண்டு வருவேன். ಹೇಳೋನ್ವಾ, ವಿಶ್ವಾಸವು ಒಬ್ಬರನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. ಅದು ನಮ್ಮಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವೇ ಇರಬೇಕಾದರೆ, உண்மையிலே நமக்கு விசுவாசம் இருந்தால், ನಮಗೆ ನಿಜವಾಗಿ ವಿಶ್ವಾಸ ಇರಬೇಕಾದರೆ, அந்த விசுவாசம் உள்ளுக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கும். ಆ ವಿಶ್ವಾಸವು ಒಳಗಡೆ ಆ ಕ್ರಿಯೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾ உள்ள ஒரு நெருப்பு போல பத்தி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ಒಳಗಡೆ ಒಂದು ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಂತೆ ಅದು ಉರಿತಾ ಇರುತ್ತದೆ. நம்ம சும்மா இருக்கவே மாட்டோம். ನಾವು ಸುಮ್ಮನೆ யாருக்காவது ஆசீர்வாதமா இருக்கலாமா, யாருக்காவது பிரயோஜனமா இருக்கலாமா, யாருக்காவது ஜெபிக்கலாமா என்று சொல்லி அந்த விசுவாசம் என்னையும் உங்களையும் தூண்டி விட்டு கொண்டே இருக்கும். ನಾವು ಯಾರಿಗಾದರೂ ಪ್ರಯೋಜನವಾಗಿರೋಣ, ನಾವು ಯಾರಿಗಾದರೂ ಜಪ ಮಾಡೋಣ, ಯಾವಾಗಾದರೂ ಸಹಾಯ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವ ಆ ವಿಶ್ವಾಸವು ಯಾವಾಗಲೂ ಇರುವಂತಾಗಿರುತ್ತದೆ. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னா ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವಿದ್ದರೆ அது உங்களை தூங்க விடாது. ಅದು ನಿಮ್ಮನ್ನು ನಿದ್ರೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னா ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವಿದ್ದರೆ அது உங்களை சும்மா இருக்க விடாது. ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಸುಮ್ಮನೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஆமா, நீங்க இந்த கதையை விட்டுட்டு போங்க. நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு இருக்கிறேன். ನೀವು ಈ ಕಥೆಯನ್ನು ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹೋಗಿ, ನಾನು ಪಾಡಿಗೆ ನನ್ನ ಕುಟುಂಬ ಆಯ್ತು, ನಾನಾಯ್ತು. பேசுங்க எவ்வளவு பேச முடியுமோ பேசுங்க. வெளியே போகும்போது அப்படியே வெளியே போகுது. ಮಾತಾಡಿ ಎಷ್ಟು ಮಾತಾಡ್ತಿರೋ ಮಾತಾಡಿ. ನಾನು ಆಚೆ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಅದೆಲ್ಲ ಆಚೆ ಹೋಗ್ಬೇಕು. உண்மையிலே இயேசுவின் மேல விசுவாசம் இருக்கும் பட்சத்தில் அந்த விசுவாசம் என்னையும் உங்களையும் சும்மா இருக்க விடாது. ನಿಜವಾಗ್ಲೂ ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವಿದ್ದರೆ ಅದು ಯಾವ ಸಂದರ್ಭದಲ್ಲೂ ಸಹ ನಿಮ್ಮನ್ನು ಸುಮ್ಮನೆ ಇರುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த 4 பேருக்கு அந்த விசுவாசம் இல்லைன்னு சொன்னா அவன் பாதியிலே டிராப் ஆயிட்டு இருப்பான். ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ, ಆ 4 ಜನಕ್ಕೆ ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಆ ಪಾರ್ಶ್ವರೋಗಿ ಅಲ್ಲೇ ಬಿಡ್ತಾನೆ. அந்த திமிர்வாதக்காரனை இயேசு கிட்ட சுமந்து போய் இருக்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். ಆ ಪಾರ್ಶ್ವರೋಗಿಯನ್ನು ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವುದು ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟವಾಗಿದೆ. அந்த 4 பேர் எப்படி விசுவாசிச்சாங்க? இயேசுவை குறித்து என்னதான் கேள்விப்பட்டிருப்பாங்க? ಅವ 4 ಜನ ಯೇಸುವನ್ನು ಕುರಿತು ಏನಂತ ಕೇಳಪಟ್ಟಿರ್ತಾರೆ? லூக்கா 5:17 வசனம் சொல்லுகிறது. ಲೂಕನು ಅಧ್ಯಾಯ 5:17. லூக்கா 5:17. ಲೂಕನು 5:17. அங்க நிறைய இருக்கு. நான் கீழே இருக்கிற அந்த சி பகுதி, பி பகுதியை நான் வாசிச்சுட்டு போறேன். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்க கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. பிணியாளிகளை குணமாக்கத்தக்க ವ್ಯಾಧಿಯಸ್ಥರುಗಳೇ அப்படியே சொல்லுங்க. ವ್ಯಾಧಿಯಸ್ಥರನ್ನು ಗುಣಪಡಿಸುವುದಕ್ಕೆ அந்த வல்லமை வெளிப்பட்டு விளங்கிற்று அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ಆ ಶಕ್ತಿಯು ಅಲ್ಲಿ ತೋರಲ್ಪಟ್ಟಿತ್ತು. கவனிங்க, இதே சம்பவம் லூக்கா எழுதியிருக்கிறாரு. ಇದೇ ಸನ್ನಿವೇಶವು ಲೂಕ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்கிறவர் என்று அவர்கள் கேள்விப்பட்டார்கள். என்ன கேள்விப்பட்டாங்க? அதை கேள்விப்பட்ட உடனே அதை விசுவாசிச்சாங்க.
ಆಗ 4 ಜನ ಆ ಸುದ್ದಿಯನ್ನು ಕೇಳಿದಾಗ ಅವಾಗ ಅವ್ರಿಗೆ ಅಲ್ಲಿ ಬರುತ್ತೆ, ಅಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டே தான் வந்துகிட்டு இருந்தார், அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க அவங்க. ಅವರು ದೇವರು ಅನೇಕ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತನಾಗಿ ಅವುಗಳೆಲ್ಲ ಅವರು ಕೇಳಿದ್ದರು. கப்பர்நாகூம்ல ஒரு பிசாசு பிடித்தவனை ஆண்டவர் சுகமாக்குகிறார். ಕಪೆರ್ನೌಮಲ್ಲಿ ಒಂದು ದೆವ್ವ ಹಿಡಿದ ಮನುಷ್ಯನನ್ನು ಅವರು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದರು. அப்படியே கொஞ்சம் வரும்போது பேதுருடைய மாமியாரே அவர் சுகமாக்குகிறதை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ಹಾಗೆ ಬರುವಾಗ ಅಲ್ಲಿ ಪ್ರೇರ್ತನ ಅತ್ತೆಯನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து குஷ்டரோகியை அவர் சுகமாக்கினதை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಆದ್ಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಕುಷ್ಠರೋಗಿಯನ್ನು ಅವರು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿರುವುದನ್ನು ಕೇಳಿದ್ದಾರೆ. இன்னும் கொஞ்சம் காலம் வியாதியஸ்தர்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் கட்டில் இருக்கிறவர்களையும் அவர் சுகமாக்குறதை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಹೋದರೆ ಅವರು ಬಲಹೀನತೆಯಲ್ಲಿರುವವರು ಅಥವಾ ಯಾವುದೇ ಒಂದು ತಡೆಗಳಲ್ಲಿ ಕಟ್ಟಾಕಿರುವವರನ್ನು ಅವರು ಸ್ವಸ್ಥ ಮಾಡುತ್ತಾರೆ. இது எல்லாமே என்ன நடக்குது தெரியுமா? அவங்களுக்குள்ளாக விசுவாசத்தை பெருக செய்து விட்டது. ஹalleluya. ಇವೆಲ್ಲವೂ ಏನು ಮಾಡುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ಅವರ ಒಳಗಡೆ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ளாக பெருகும்போது ಆ ವಿಶ್ವಾಸವು ಅವರಲ್ಲಿ ಉಂಟಾಗುವಾಗ அந்த விசுவாசம் இன்னும் ஒரு படி மேல போய் வேலை செய்ய வைக்குது அவங்கள. ஹalleluya. ಅವಾಗ ಅವರಲ್ಲಿ ಆ ವಿಶ್ವಾಸ ಉಂಟಾಗುವಾಗ ಇನ್ನೂ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಮೇಲೆ ಹೋಗಿ ಆ ವಿಶ್ವಾಸವು ಇನ್ನೂ ಒಂದು ಕ್ರಿಯೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. அந்த விசுவாசம் என்ன பண்ணுது? இன்னும் ஒரு படி முன்னால போய் எதையாவது முயற்சி செய்து இந்த திமிர்வாதக்காரனை இயேசுவினிடத்துல கொண்டு போய் ஆகணும் சொல்லி அவங்க விசுவாசிக்கிறாங்க. ಆ ವಿಶ್ವಾಸವು ಉಂಟಾದಾಗ ಇನ್ನೂ ಒಂದು ಹೆಜ್ಜೆ ಮೇಲೆ ಹೋಗಿ ಆ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಯನ್ನು ಯೇಸುವಿನ ಬಳಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಹೋಗುತ್ತಾರೆ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಸ್ವಲ್ಪ ஒருவேளை நாளைக்கு நான் ஒரு போதகனாய் உங்களை உந்தி தள்ளாம உங்களை உற்சாகப்படுத்தாம நான் இல்லாம இருக்கலாம். ನಾಳೆ ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸಲು ನಾನು நான் இல்லாம போகலாம் ஒரு நாள் உங்களை உற்சாகப்படுத்த. ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸಲು ನಾನು ಇರಲಿಲ್ಲದಿದ್ದರೆ, உங்க ஆசிரியர் உங்க டீச்சர் இல்லாம போகலாம் உங்களை உற்சாகப்படுத்த. ನಿಮ್ಮ ಶಿಕ್ಷಕರು ಇಲ್ಲದಿದ್ದರೆ, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை உற்சாகப்படுத்த ஒருவேளை இல்லாம போகலாம். ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಯು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೇರೇಪಿಸಲು ಇರಲಿಲ್ಲಬಹುದು. உங்க தலைவர்கள் உங்க லீடர்கள் ஒருவேளை இல்லாமல் போகலாம் உங்களை உற்சாகப்படுத்த நாளைக்கு. ನಿಮ್ಮ ನಾಯಕರು ಇರಲಿಲ್ಲಬಹುದು. உங்க கணவன் உங்க மனைவி உங்க கூட ஒருவேளை உங்களை உற்சாகப்படுத்த உங்களை உந்தி தள்ள இல்லாமல் போகலாம். ನಿಮ್ಮ ಸಂಗಾತಿಯು ಸಹ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇರದೇ ಇರಬಹುದು. ஆனால் நீங்கள் உங்கள் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கும் பொழுது, உள்ளுக்குள்ளாக எரிந்து கொண்டே இருக்கும்போது, ಆದರೆ ನೀವು ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ವಿಶ್ವಾಸವು ಅದು ತುಂಬಾ ಹೆಚ್ಚಾಗಿರುವುದರಿಂದ ಅದು நீங்க சோர்ந்து போகவே மாட்டீங்க. ಸೋತು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அதனால விசுவாசத்தை விட்டுடாதீங்க. பக்கல பா சொல்லமா, விசுவாசத்தை ಆದ್ದರಿಂದ ವಿಶ್ವಾಸವನ್ನು விட்டுட வேண்டாம். ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. விசுவாசத்தை விட்டுட வேண்டாம். ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. விசுவாசத்தை அப்படியே ஒரு பெட்ஷீட்டை போட்டு ஆமிக்கு வச்சிட வேண்டாம். ವಿಶ್ವಾಸವನ್ನು ನೀವು ಹಾಗೆ ಒಂದು ಬೆಡ್ಶೀಟ್ ಹಾಕಿ ಮುಚ್ಚಿಟ್ಟು, என்னுடைய விசுவாசம் ஒழிந்து போவதற்கு சில போராட்டங்கள் சில சோதனைகள் வரும். அதற்கு இந்த உலகத்தில் நிறைய சோதனைகள் உண்டு. ನನ್ನ ವಿಶ್ವಾಸವು ಹೋಗುವುದಕ್ಕೆ ಹಲವಾರು ನಮಗೆ ಸನ್ನಿವೇಶಗಳಾಗಲಿ ಅಥವಾ ನಮ್ಮನ್ನು ದೂರ ಮಾಡಲು ಕೆಲವು ಅಶುದ್ಧ ಆವಿಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಬರಬಹುದು. இயேசுவும் பேதுருனுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஜெபம் பண்றான் அப்படின்னு சொல்றாரு. ಯೇಸುವು ಆತನ ವಿಶ್ವಾಸವು ಹೋಗಬಾರದಂತೆ ಹೇಳಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. விசுவாசத்து போராட்டத்துல நம்ம போராடிட்டு இருக்கும்போது நம்ம விசுவாசத்தை கவிழ்க்க அநேக பிரச்சனைகள் சோதனைகள் வரும். ನಾವು ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ನಾವು ಹಿಂದೆಟ್ಟು ಹೋಗುವಾಗ ನಮಗೆ ಹಲವಾರು ನಮಗೆ ತಡೆಗಳಾಗಲಿ ಸನ್ನಿವೇಶಗಳಾಗಲಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇರುತ್ತದೆ. ஆனா அந்த விசுவாசத்தை தயவு செய்து உள்ளுக்குள்ள வச்சுக்காதீங்க. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது, அந்த விசுவாசத்தின் மீது வாஞ்சை உங்களுக்குள்ளாக இருக்கும்போது, அழுது எப்போதும் எழுந்து கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி ஜுவாலைகளாகவே உங்களை வைத்திருக்கிறோம். ஹalleluya. கரங்களை தட்டலாமா? ಆಗ ನಮ್ಮಲ್ಲಿರುವ ವಿಶ್ವಾಸವು ಒಳಗೆ ಇರಬೇಕಾದರೆ ಅದು ನಾವು ಅದನ್ನು ತೋರಿಸುವಾಗ ನಮ್ಮಲ್ಲಿ ಉರಿಯುವ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಂತೆ ಅದನ್ನು ತೋರ್ಪಡಿಸುವಂತ அக்கினி ஜுவாலைகளாக எப்போதும் உங்களை இந்த விசுவாசம் வைத்திருக்கும். ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಂತೆ ವಿಶ್ವಾಸವು ಇಟ್ಟಿರಬೇಕು. நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், வேற யார் இருக்கிறாங்களோ இல்லையோ உங்க கூட தெரியாது. ಮುಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ನಾನು ಇರ್ತೀನೋ ಅಥವಾ ಯಾರು ಇರ್ತಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஏன்னா நீங்க நான் இயேசு மேல வச்சிருக்கிற விசுவாசம் உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா, எந்த எதிர்ப்புகள் எந்த தடைகள் எந்த சோதனைகள் வந்தாலும் அந்த விசுவாசம் உள்ள கிரியை செய்யறதுனால நான் எப்போதும் எரிந்து கொண்டே இருப்பேன். ஹalleluya. நான் எப்பவுமே எரிந்து கொண்டிருப்பேன். ನಿಮಗೆ ನೀವು ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಿಟ್ಟಿರುವುದರಿಂದ ನಿಮಗೆ ಯಾವ ತಡೆಗಳಾಗಲಿ ಯಾವ ಶೋಧನೆಗಳಾಗಲಿ ಯಾವ ಸನ್ನಿವೇಶಗಳು ಎಂತವೇ ಕಷ್ಟಗಳು ಬಂದರೂ ಸಹ ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸವು ಅದು ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಂತೆ ಉರಿಯುತ್ತಿರುತ್ತದೆ.
ಬರುತ್ತದೆ. அவர்களுக்கு ஒரு தடை இருந்துச்சு. ಅವರಿಗೆ ಒಂದು ತಡೆ ಇತ್ತು. ஆனாலும் அந்த விசுவாசம் உள்ள இருந்ததுனால எப்படியாகிலும் இந்த இயேசு குணமாக்கி விடுவா என்ற விசுவாசம் இருந்ததுனால அவங்க அந்த தடைகளை மீறி கூரையை பிரித்து உள்ள போய் அவங்களுக்கு நேராக வைக்கிறாங்க. ಅವರಿಗೆ ತಡೆ ಇದ್ದರೂ ಸಹ ಅವರು ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಿಟ್ಟಿದ್ದರಿಂದ ಅವರು ಮೇಲ್ಚಾವಣಿಯನ್ನು ಬಿಚ್ಚಿ ಆ ರೋಗಿಯನ್ನು ಒಳಗಡೆ ಇಳಿಸಿ ಅವನನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಹೇಗಾದರೂ ಮಾಡಬೇಕಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು பக்கத்துல பார்த்து சொல்லலாம், சோர்ந்து போவாதீங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೇಳು ನೋಡೋಣ, ಸೋತು ಹೋಗಬೇಡಿ, விட்டுடாதீங்க, ವಿಶ್ವಾಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. கடைசியில் அந்த விசுவாசம் மாத்திரம்தான் உங்களையும் என்னையும் தாங்கும். ಕಡೆವರೆಗೂ ನಮಗೂ ನಿಮಗೂ ವಿಶ್ವಾಸ ಒಂದೇ ಯಾರ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. வைக்கிற விசுவாசம்? இந்த இயேசுவின் மேல வைக்கிற விசுவாசம். ಯಾರ ಮೇಲೆ ಇಡುವ ವಿಶ್ವಾಸ? ಈ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಇಡುವ ವಿಶ್ವಾಸ ಒಂದೇ. நீங்க you are in the right placeங்க. ನೀವು ಒಂದು ಒಳ್ಳೆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ நீங்க ಇದ್ದೀರಾ. சரியான நபர் மேல விசுவாசத்தை வச்சிருக்கீங்க. ನೀವು ಒಳ್ಳೆ ಒಂದು ನಿರ್ದಿಷ್ಟ ವ್ಯಕ್ತಿಯ ಮೇಲೆ ನೀವು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೀರಿ. பிசாசு எவனை வஞ்சிக்கலாமோ என்று கெட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். ಸೈತಾನನನ್ನು ಯಾರನ್ನು ನುಂಗಲು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವನು ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹನಂತೆ ಅಲೆದಾಡಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. அப்போ ஏன் விசுவாசத்தை வீழ்த்த, உங்க விசுவாசத்தை வீழ்த்த அநேக போராட்டங்கள் நமக்கு உண்டு. ನಮ್ಮನ್ನು ಆಗಲಿ ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸಗಳಾಗಲಿ ಯಾರು ನುಂಗಲಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ. நம்மை சோர்வுற செய்ய அநேக விசுவாச போராட்டங்கள் நமக்கு உண்டு. ನಮ್ಮನ್ನು ಶೋಧನೆಗೆ ಒಳಪಡಿಸುವ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳಿದೆ. ஆனா நம்ம விசுவாசத்தை மாத்திரம் விட்டுட்டோம்னு சொன்னா, ಆದರೆ ನಾವು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟರೆ பின்வாங்கி போயிடுவோம். ನಾವು ಹಿಂದೇಟು ಹಾಕಿ ಹೋಗುತ್ತೇವೆ. பின்வாங்கி போயிடுவோம். ನಾವು ಹಿಂದೇಟು ಹಾಕಿ ಹೋಗುತ್ತೇವೆ. விசுவாசம் உள்ள கிரியை செஞ்சுச்சுனா, ವಿಶ್ವಾಸವು ಕ್ರಿಯೆ ಮಾಡಿದರೆ யாரையாவது ஒருத்தரை சுமந்து கொண்டே மனசுல இருக்கும். ಯಾರಾದರೂ ಸಹ ಒಬ್ಬರನ್ನು ನಾವು ಹೊರೆತುಕೊಂಡೇ ಇರುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது பாரம் சொல்லி விட்டுடாது. ಅದನ್ನು ಭಾರ ಅಂತ ಹೇಳಿ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம். ಎರಡನೇದಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. முதலாவது என்ன? எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக விசுவாசம் இருந்தால் அந்த விசுவாசம் ஒருவரை சுமக்க வைக்கும். ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ನೋಡಿದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವು ನಮ್ಮಲ್ಲಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇದ್ದರೆ ವಿಶ್ವಾಸವು ಒಬ್ಬರನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ. எனக்குள்ளாக உங்களுக்குள்ளாக விசுவாசம் இருக்கும்போது இரண்டாவது ஒருவரை குணமாக்க அல்லது சுகமாக்க வைக்கும் அந்த விசுவாசம். ನಮ್ಮಲ್ಲಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವಿದ್ದರೆ ವಿಶ್ವಾಸವು ಒಬ್ಬರನ್ನು ಗುಣಪಡಿಸುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳಿ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. 4வது வசனத்தை யாராவது வாசிங்க. 4வது வசனம் மார்க் 2:4. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் ಜನರು ಗುಂಪಾಗಿದ್ದರಿಂದ ಅವರು ಆತನು ಹತ್ತಿರಕ್ಕೆ ಸೇರಲಾರದೆ அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி ಆತನಿದ್ದ ಮನೆಯ ಮೇಲ್ಚಾವಣಿಯನ್ನು ಬಿಚ್ಚಿ திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். ಆತನಿದ್ದ ಮನೆಯ ಮೇಲ್ಚಾವಣಿಯನ್ನು ಬಿಚ್ಚಿ ದ್ವಾರ ಮಾಡಿ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಯು ಮಲಗಿದ್ದ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಇಳಿಸಿದರು. என்ன கவனிங்க, ಗಮನಿಸಿ. முதல்ல அந்த படுக்கையை என்ன பண்ணாங்க? திமிர்வாதக்காரனை சுமந்துகிட்டு தூக்கிட்டு வந்தாங்க. ಮೊದಲನೇದಾಗಿ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಆ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಯನ್ನು ಹೊರೆತುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. இப்போ என்ன பண்றாங்க? அந்த திமிர்வாதக்காரனை என்ன பண்றாங்க? ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவர் பாதத்துல இறக்குறாங்க. ಇವಾಗ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಆ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಯನ್ನು ಕರ್ತನ ಸಮೂಹದಲ್ಲಿ, ಅಂದರೆ ಆ ಮನೆಯ ಮೇಲ್ಚಾವಣಿಯನ್ನು ತೆಗೆದು ಒಳಗೆ ಇಳಿಸುತ್ತಾರೆ. தூக்கிட்டு வந்தாங்க, ಅವರು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. இயேசு கிட்ட இறக்குறாங்க. ಅವರು ಯೇಸುವಿನ ಬಳಿ ಇಳಿಸುತ್ತಾರೆ. நடுவுல எதுவுமே அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணல. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಯಾವುದೋ ಒಂದು ಇದಾಗಲಿಲ್ಲ. நடுவுல சோதனை வந்துச்சு. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಶೋಧನೆ ಬಂತು. நடுவுல ஒரு தடை வந்துச்சு. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಒಂದು ತಡೆ ಬಂತು. நடுவுல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துச்சு. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಒಂದು ಡಿಸ್ಟ್ರಾಕ್ಷನ್ ಬಂತು. ஆனா அவங்க அங்கே நிக்கல. ಆದರೆ ಅವರು ಅಲ್ಲೇ ನಿಲ್ಲಿಲ್ಲ. இன்னைக்கு நானும் நீங்களும் அப்படிதான் நிறைய சமயத்துல என்ன பண்றோம் தெரியுங்களா? ಇವತ್ತು ನಾವು ನೀವು ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? ஸ்டார்டிங் என்னவோ இயேசு கிட்ட தான் கொண்டு வர பிளான் பண்றோம். இயேசு கிட்ட கொண்டு வர பிளான் பண்றோம். ಮೊದಲನೇದಾಗಿ ನಾವು ಯೇಸುವಿನ ಬಳಿ ಕೊಂಡು ಬರುತ್ತೇವೆ. ஆனா நடுவுல கொஞ்சம் என்ன பண்ணிடுறோம்? நம்ம ಆಗ ನಾವು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறோம். ಹಾಗೆ ಡಿಸ್ಟ್ರಾಕ್ಟ್ ಆಗ್ತೀವಿ. நிறைய சமயத்துல ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ இயேசு கிட்ட கொண்டு வரலாம் இவங்கள அப்படின்னு சொல்லி யாராவது வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறோம். ಯೇಸುವಿನ ಬಳಿ ಕೊಂಡು ಬರೋಣ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಯಾರು ಮಾತನಾಡಿಸಿದ್ರೆ ಅಲ್ಲೇ ಮಾತಾಡ್ಕೊಂಡು ನಿಂತಿರ್ತೀವಿ. சொல்லுமா பாரம், ಹೇಳೋನ್ವಾ ಭಾರ, கொஞ்சம் வெயிட், ಸ್ವಲ್ಪ ಭಾರ ಆಗಿ கொஞ்ச நேரம் இறக்கி வைக்கலாம், ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ನಾನು ಇಳಿಸೋಣ ಅಂತ அப்புறம் இவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம். ಹಾಗೆ ಇವ್ರ ಹತ್ರ ಸ್ವಲ್ಪ ಮಾತನಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ பேசிக்கிட்டு இருக்கும்போது ಮಾತನಾಡ್ತಾ நம்ம பாரத்தை எல்லாம் அங்க கொட்டிடலாம். ನಮ್ಮ ಭಾರವನ್ನೆಲ್ಲ ಅವ್ರ ಹತ್ರ ಕೊಟ್ಬಿಡೋಣ ಅಂತ. யாருகிட்ட வந்து இறக்கி வச்சாங்க இவங்க? ಯಾರ ಹತ್ರ ಬಂದು ಇಳಿಸುತ್ತಾರೆ? அவங்க கான்சென்ட்ரேஷன் மாறவே இல்ல. ಅವರ ಕಾನ್ಸಂಟ್ರೇಷನ್ ಚೇಂಜ್ ಆಗಲಿಲ್ಲ. வீட்லயோ அல்லது வேற எங்க தூக்குன உடனே ಮನೆಯಲ್ಲೋ ಅಥವಾ ಎಲ್ಲೋ ಎತ್ತಬೇಕಾದ್ರೆ கடைசியில இறக்கி வச்சது கர்த்தர் சமூகத்துல தான். ಕಡೆಯದಾಗಿ ಇಳಿಸಿದ್ದು ಕರ್ತನ ಸಮೂಹದಲ್ಲಿ. நடுவுல எந்த மனுஷங்கிட்டையும் இறக்கி வைக்கல.
ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ಮನುಷ್ಯರ ಬಳಿ ಇಳಿಸಲಿಲ್ಲ. நடுவுல எந்த மீடியேட்டர்கிட்டையும் இறக்கி வைக்கல. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ಮೀಡಿಯೇಟರ್ ಹತ್ರನೂ ಇಳಿಸಲಿಲ್ಲ. நடுவுல எந்த ஜெப கோபுரத்திலையும் இறக்கி வைக்கல. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ಜಪ ಗೋಪುರದಲ್ಲೂ ಇಳಿಸಲಿಲ್ಲ. நடுவுல எந்த நபர்கிட்டையும் இறக்கி வைக்கல. ಮಧ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ಜನರ ಬಳಿ ಇಳಿಸಲಿಲ್ಲ. மனுஷங்கிட்ட நம்ம இறக்கி வச்சோம், ನಾವು ಮನುಷ್ಯರ ಬಳಿ ಇಳಿಸಿದರೆ கடைசியில கவலை தான் மிச்சம். ಕಡೆಯದಾಗಿ ನಮಗೆ ಚಿಂತೆಯೇ நம்ம ಬರುತ್ತದೆ. பாரத்தை நம்ம சுமைய நடுவுல எங்கேயாவது இறக்கி வச்சோம், கண்ணீர் தான் மிச்சம். ನಮ್ಮ ಭಾರವನ್ನಾಗಲಿ ನಮ್ಮ ಚಿಂತೆಯಾಗಲಿ ಯಾರ ಬಳಿ ನಾವು ಇಳಿಸಿದರೆ ನಮಗೆ ಕಣ್ಣೀರು பலவீனம் தான் மிச்சம், ನಮಗೆ ಬಲಹೀನ ಒಂದೇ சோர்வு தான் ಇರುತ್ತದೆ. மிச்சம். ನಮಗೆ ಶೋಧನೆ ಒಂದೇ ಇರುತ್ತದೆ. எங்க அல்லது யாரிடம் அவர்கள் இறக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியம். அது ನಾವು ಎಲ್ಲಿ ಯಾರ ಹತ್ರ ನಾವು ಹೋಗಿ ಇಳಿಸಬೇಕಂತ ஒரு ಹೇಳಿ கதை ತುಂಬಾ ஞாபகம் ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ಒಂದು ಕತೆ ನೆನಪಾಗುತ್ತದೆ. திடீர்னு அந்த கதை ஞாபகம் வந்துச்சு. ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ ಅಲ್ಲಿ ನನಗೆ ದಿಢೀರ್ ಅಂತ ನೆನಪಾಯಿತು. ஒரு கிறிஸ்தவ மக்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ಒಂದು ಕ್ರಿಸ್ತ ಮಕ್ಕಳು ಜಪ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்களா, ஒருத்தருடைய பாவத்தை அல்லது ஒருத்தருடைய குறைகளை நம்ம சொல்லி அறிக்கை செய்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ಆಗ ಅಲ್ಲಿ ಅವರು 4 ಜನ ಇರಬೇಕಾದ್ರೆ ಅವರು ಜಪ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ ನಿಮ್ಮ ಅರಿಕೆಗಳು ಏನೇನಿದೆ ಅದನ್ನೆಲ್ಲ ನೀವು ಮಾಡಿದ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಹೇಳೋಣ ಅಂತ ಹೇಳಿ இந்த 4 பேரும் ஒருத்தர் குறையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ಆಗ ಈ 4 ಜನ ಒಬ್ಬೊಬ್ರು ಒಂದೊಂದು ಕೊರೆ நல்லா கவனிங்க, நடுவுல நீங்க கேட்கலன்னா அப்புறம் கதை புரியாது. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ನೀವು ಕೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿಮಗೆ ಕತೆ. ஒருத்தர் சொன்னாரா, நான் ரொம்ப திருடுவேன். ಒಬ್ರು ಹೇಳ್ತಾರೆ ನಾನು ಕಳ್ಳತನ ಮಾಡುತ್ತೀನಿ. அந்த திருட்டுல இருந்து வெளியே வரணும். ನಾನು ಆ ಕಳ್ಳತನದಿಂದ ಆಚೆ ಬರಬೇಕು. எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க. ಎಲ್ಲರೂ ಯೋಚನೆ ಮಾಡಿರ್ತಾರೆ. பார்க்கிறதுக்கு வெள்ளையும் சொல்லியமா திரியற, ನೋಡಕ್ಕೆ ನೀನು பார்த்தா நீ திருட்டு பையலா, ನೋಡಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಮನುಷ್ಯತನ ಕಾಡ್ತಾ ಇದೆ, ಆದ್ರೆ ನೀನು ಕಳ್ಳತನ ಮಾಡ್ತೀಯಾ. ಸರಿ, ನಾವು ಜಪ ಮಾಡೋಣ. இன்னொருத்தர் சொன்னாராம், ಇನ್ನೊಬ್ರು ಹೇಳುತ್ತಾರೆ நான் ரொம்ப பொய் சொல்லுவேன், ನಾನು ತುಂಬಾ ಸುಳ್ಳು ಹೇಳ್ತೀನಿ ಅಂತ. இவ்வளவு நாள் நீ சொன்னதெல்லாம் நான் நம்பிக்கிட்டே தானே இருந்தேன், ಇಷ್ಟು ದಿನ ನೀನು ಹೇಳಿದ್ದೆಲ್ಲ ನಂಬ್ತಾನೆ ಇದ್ನಲ್ಲ, இப்போ சொன்னதுல எவ்வளவு பொய்ன்னு தெரியலையே, ಈಗ ಹೇಳಿದ್ರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಸುಳ್ಳು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ವಲ್ಲ. சரி நம்ம ஜெபம் பண்ணலாம். ಸರಿ, ನಾವು ಜಪ ಮಾಡೋಣ. இன்னொருத்தர் சொன்னானா, ಇನ್ನೊಬ್ರು ಹೇಳ್ತಾರಲ್ಲ, நான் ரொம்ப ஏமாத்துறேன், எல்லாரும் ஏமாத்தி பிழைக்கிறேன், ನಾನು ಅನೇಕರನ್ನು ಮೋಸ ಮಾಡಿ ನಾನು ಬದುಕ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳಿ. அப்படியா, எவ்வளவு ஏமாத்துனன்னு தெரியல என்ன. ಆಗ ಹೌದಾ, ಎಷ್ಟು ನನ್ನನ್ನು ಏಮಾರಿಸಿದೆ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲಲ್ಲ. ಸರಿ, ನಾವು கடைசியில ಜಪ ஒருத்தன் ಮಾಡೋಣ. சொன்னானா, எதுக்குப்பா ஜெபம் பண்ணணும்னு சொன்னா, நான் எந்த ரகசியத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்க மாட்டேன். ಕೊನೆಯದಾಗಿ ಒಬ್ಬ ಹೇಳದ್ನಂತೆ, ನಾನು ಯಾವ ರಹಸ್ಯವನ್ನು ನಾನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. 3 பேருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சான். 3 ಜನಕ್ಕೆ ಹೆತ್ತು ಹಾಕ್ಬಿಡುತ್ತಂತೆ. ஐயோ ஜெபத்துக்கு சொன்னா இவன் யாருகிட்ட என்ன சொல்லி வைக்க போறான்னு தெரியலையே. ಅಯ್ಯೋ, ನಾನು ಜಪ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರೆ ಇವನು ಯಾರ ಹತ್ರ ಹೋಗಿ ಹೇಳುತ್ತಾನೋ ಅಂತ. எதுக்கு சொல்ல வரேன், ಏನಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, நம்ம பாரத்தை ஒரு சிலர்கிட்ட இறக்கி வைக்கலாம், நல்லதுதான். ನಮ್ಮ ಭಾರವನ್ನು ಒಬ್ಬರ ಬಳಿ ನಾವು ಇಳಿಸುವುದು ஆனா ಸರಿ. என்னத்தை சொல்லி எங்க இறக்கி வைக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். ಆದರೆ ಏನಂತ ಹೇಳಿ ಯಾವ ಕಾರ್ಯವೇ ಹೇಳಿ ನಾವು ಇಳಿಸುತ್ತೇವೆ ಅನ್ನೋದು ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ஆனால் நானும் நீங்களும் இறக்கி வைக்க ஒரு சரியான நபர் இயேசு மாத்திரம்தான். ಆದರೆ ನಾವು ನೀವು ಹೇಳಿ ನಿಮ್ಮ ಭಾರವನ್ನು ಇಳಿಸುವುದು ಒಬ್ಬರೇ ಯೇಸು ಮಾತ್ರ. பாரத்தை ஒரு மனுஷங்கிட்ட இறக்கಿ வைக்கலாம், ನನ್ನ ಭಾರವನ್ನು ಮನುಷ್ಯನ ಬಳಿ ಇಳಿಸಬಹುದು. அதுக்குன்னு பாஸ்டர் சொல்லிட்டார் இப்படி. ಅದಕ್ಕಂತ ಪಾಸ್ಟರ್ ಈ ತರ நான் பிரேயர் ரிக்வெஸ்டே இந்த மனுஷங்கிட்ட கொடுக்க மாட்டேன், ನಾನು ಪ್ರೇಯರ್ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಈ ಮನುಷ್ಯನ ಬಳಿ ಹೇಳುವುದಿಲ್ಲ. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்க்கெல்லாம் போகாதீங்க. ಅಷ್ಟು ನೀವು எக்ஸ்ட்ரீம் ಆಗಿ உங்களுக்காக தான் நாங்க இருக்கிறதே. ನಿಮಗೋಸ್ಕರ ನಾವು ಇರುವುದು. உங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கோ, உங்களை கவுன்சிலிங் பண்றதுக்கோ, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கோ, அதுக்காக தான் நம்ம இருக்கிறதே. ನಾವು ಇರುವುದೇ ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಾಗಿ, ನಿಮಗೆ ಕೌನ್ಸಿಲಿಂಗ್ ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ. ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்ல முடியாத விஷயங்கள் அப்படின்னு இருக்கும்போது நீங்க இயேசுகிட்ட இறக்கி வைங்க. ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳಿರುತ್ತೆ, ಅದು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗದೇ ಇರುವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೀವು ಯೇಸುವಿನ ಬಳಿ ಹೇಳಿ. அல்லது சரியான நபரை பார்த்து இறக்கி வைங்க. ಅಥವಾ ನೀವು ಸರಿಯಾಗಿರುವ ಮನುಷ್ಯರನ್ನು ನೋಡಿ ನೀವು ಹೇಳಿ. ஆனா உன்னதமான சரியான மனுஷன் இந்த இயேசு மாத்திரம். ಆದರೆ ಉನ್ನತವಾದ ಮನುಷ್ಯರೊಬ್ಬರೇ, ಅವರು ಯೇಸು ಮಾತ್ರವೇ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. நம்ம தவறான இடத்துல வச்சிட்டோம், ನಾವು தவறான இடத்துல வச்சிட்டோம்னா, ನಾವು ಸರಿ ಇಲ್ಲದ ಜಾಗದಲ್ಲಿ ಇಟ್ಟರೆ நாளைக்கு நம்ம அதுக்கு ரிக்ரெட் பண்ண வேண்டியது இருக்கும், வருந்த வேண்டியது இருக்கும். ನಾವು ನಾಳೆ ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಕಾಗುತ್ತದೆ. இவங்க சரியான இடத்துல வந்து வச்சாங்க, ಇವರು ಸರಿಯಾದ ಜಾಗದಲ್ಲಿ ಬಂದಿಟ್ಟರು. ஆனா சரியான சுகத்தை தேவன் கொடுத்தார். ಸರಿಯಾದ ಒಂದು ஹல்லேலூயா, அந்த விசுவாசம் சரியா நடத்தது பாருங்க அவங்கள. ಆ ವಿಶ್ವಾಸವು ಸರಿಯಾಗಿ ನಡೆಸುತ್ತದೆ பாருங்க, அவர்கள் விசுவாசத்தை கண்டு
திமிர்வாதக்காரனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். ಅವರ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಂಡು ಆ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಗೆ ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದರು. பாருங்க, இப்ப ஏன் விசுவாசத்தை கண்டு எனக்கு தானே சுகம் கொடுக்கணும்? ನನ್ನ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಂಡು ನನಗೆ ಸುಖ ஆனா ಕೊಡಬೇಕಲ್ಲ. அவங்களுடைய விசுவாசத்தை கண்டு எனக்கு சுகம் கொடுக்கிறார்னா எவ்வளவு பெரிய விஷயங்க அது. ಅವರ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕಂಡು ಆತನಿಗೆ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆக நானும் நீங்களும் ஒரு சிலருக்காக விசுவாசித்து ஜெபிக்கும் போது நம்முடைய விசுவாசத்தை கொண்டு அநேகருக்கு ஆண்டவர் சுகத்தையும் ரட்சிப்பையும் கொடுக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை தேவன் மீது காட்டுவது எவ்வளவு அவசியமா இருக்கு. ನಾವು ನೀವು ವಿಶ್ವಾಸದಿಂದ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಆ ವಿಶ್ವಾಸವು ದೇವರ ಮೇಲೆ ಇಟ್ಟು ನಾವು ಯಾವ ಕಾರ್ಯಗೋಸ್ಕರ ನಾವು ಮಾಡುತ್ತೀವಿ ಅದು ದೇವನ. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் போய் நம்ம சொல்றோம், நிறைய ஆண்டவரை குறித்து நிறைய பேருக்கு சொல்றோம். ಇವತ್ತು ನಾವು ಹೋಗಿ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ ಯೇಸುವಿನ ಕುರಿತು. ஆண்டவரை விசுவாசிக்கிறது இல்ல, ಅವರು ದೇವರನ್ನು ವಿಶ್ವಾಸಿಸುವುದಿಲ್ಲ. 5 நாட்களாக நம்ம 5 நாள் ஈவினிங் பிரேயர் நடந்தது. ನಾವು 5 ದಿವಸ ನಾವು ಈವ್ನಿಂಗ್ ಪ್ರೇಯರ್ ನಡೆಸಿದ್ವಿ. முடிந்தா நம்ம அந்த வீடியோ அப்புறம் பார்க்கலாம். ನಾವು ಆ ವಿಡಿಯೋನ ಆಮೇಲೆ ನೋಡೋಣ. 5 நாளும் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். 5 ದಿವಸವೂ ನಾವು ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲದವರಿಗೆ ನಾವು ரட்சிக்கப்படாத குடும்பங்கள், ஆத்துமாக்கள், சமுதாயங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். ನಾವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದದ ಕುಟುಂಬಗಳಿಗಾಗಲಿ ಅಥವಾ ಕೆಲವರಿಗಾಗಲಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ವಿ. ஒரு ஜீவ புஸ்தக கைப்பிரதியில எழுதி யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டுமோ என்று சொல்லி நம்ம எழுதி வைத்து ஜெபம் பண்ணோம். ನಾವು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಅವರ ಹೆಸರನ್ನು ಬರೆದು ನಾವು ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ವಿ. பாருங்க, இந்த புக்ல வச்சு நம்ம ஜெபம் பண்றோம். ಈ ಬುಕ್ ನಲ್ಲಿ ಇಟ್ಟು ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ವಿ. யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ அவங்க எல்லாருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ಯಾರೆಲ್ಲ ರಕ್ಷಣೆ ಮಾಡಿಲ್ವೋ ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. இவங்க ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கல இது வரைக்கும். ಇವರನ್ನು ಆ ದೇವರು ಇನ್ನ ಅವರು விசுவாசிக்கல, ದೇವರನ್ನು ಅವರು ವಿಶ್ವಾಸಿಸಲಿಲ್ಲ. ஆனா நான் விசுவாசிக்கிறேன் அவங்க விசுவாசத்துக்குள்ள வரணும்னு சொல்லி. ಆದರೆ ನಾನು ವಿಶ್ವಾಸಿಸುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಅವರು ದೇವರ ಬಳಿಗೆ ಬರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ. என்னுடைய விசுவாசமும் உங்களுடைய விசுவாசமும் ஒரு சிலரை ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வரும். ನನ್ನ ವಿಶ್ವಾಸವು ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸವು ಒಬ್ಬರನ್ನು ದೇವರ ಬಳಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. என்னுடைய விசுவாசமும் உங்களுடைய விசுவாசமும் அநேகரை சுகமடைய தேவன் சமூகத்துல கொண்டு வர வேண்டும். நானும் நீங்களும் ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸವು ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸವು ಹಾಗಲಿ ಒಬ್ಬರನ್ನು ದೇವರ ಬಳಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಅವರು ಗುಣಪಡಿಸಬೇಕು. நம்ம இயேசு குறித்து சொல்லும்போது நம்மளை அவமானப்படுத்தி அனுப்புறாங்க. ನಾವು ಯೇಸುವನ್ನು ಕುರಿತು ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ನಮ್ಮನ್ನು ಅವಮಾನಪಡಿಸುತ್ತಾರೆ. நம்மை துப்பி அனுப்புறாங்க, திட்டி அனுப்புறாங்க, ನಮ್ಮನ್ನು திட்டி அனுப்புறாங்க, ನಮ್ಮನ್ನು ಬೈದು ಕಳಿಸುತ್ತಾರೆ. திட்டி துப்பி அனுப்புறாங்க, அவமானப்படுத்தி அனுப்புறாங்க, ನಮ್ಮನ್ನು ಬೈದು ಉಗಿದು ಕಳಿಸುತ್ತಾರೆ. சில சமயங்களில் கெட்ட வார்த்தை சொல்லி அனுப்புறாங்க, ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು ಆಡಿ சில சமயங்களில் அடித்து கூட நம்மை அனுப்புறாங்க, ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಡೆದು ಕಳಿಸುತ್ತಾರೆ. ஆனால் நம்ம விட்டு விட முடியாது. ಆದರೆ ನಾವು ಬಿಟ್ಟು ಬಿಡಬಾರದು. ஏன்னா அவர்களுக்குள்ளாக அந்த விசுவாசம் இல்ல. ಆದರೆ ಏಕೆಂದರೆ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವಿಲ್ಲ. ஆனா எனக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருக்கு. ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ சொல்லமா அது எழுந்து கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. அது ಉರಿದುಕೊಂಡು ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಂತೆ அந்த எரிந்து கொண்டிருக்கிற விசுவாசம் என்ன செய்யுது? ಆ ಉರಿತಿರುವ ವಿಶ್ವಾಸ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ? அவர்களுக்குள்ளாக விசுவாசம் உருவாகிற வரைக்கும் இங்க எரிஞ்சு கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. ಅವರೊಳಗಡೆ ವಿಶ್ವಾಸ ಬರೋವರೆಗೂ ನಮ್ಮಲ್ಲಿ ಆ ವಿಶ್ವಾಸ ಉರಿತಾ ಇರುತ್ತದೆ. நல்ல ஞாபகம் வச்சுங்க, ಚೆನ್ನಾಗಿ ನೆನಪಿಟ್ಕೊಳ್ಳಿ. கர்த்தர் என் விசுவாசத்தை கொண்டு இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே குறிப்பாக அநேகரை ரட்சிக்க விரும்புகிறார். ಇವತ್ತು ನನ್ನ ವಿಶ್ವಾಸದಿಂದಲೇ ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನಗಳಲ್ಲಿ ಯಾರನ್ನಾದರೂ ಅವರು ರಕ್ಷಣೆ ಒಳಗಡೆ ಕರೆದುಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕಾಗಿ ಅನೇಕரை சுகமாக்க விரும்புகிறார். ಅನೇಕರನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ. ஹல்லேலೂயா. ஹல்லேலೂயா. பக்கத்துல பார்த்து சொல்லமா, விசுவாசத்தை விட்டுறாதீங்க பிரதர். ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳೋಣ, ವಿಶ್ವಾಸವನ್ನು ಬಿಡಬೇಡಿ ಅಂತ ಹೇಳಿ. இந்த 4 பேரை விட்டுட்டு இருந்தாங்கன்னா ಈ 4 ಜನ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, திமிர்வாதக்கார அப்படியே இருந்திருப்பான். ಆ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಯು ಹಾಗೆ ಇರ್ತಾ ಇದ್ದ. ஆனா திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கிடைச்சதுக்கு இந்த 4 பேருடைய விசுவாசமும் சுமந்து வந்ததும் ரொம்ப முக்கியம். ಆ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿ ಸ್ವಸ್ಥವಾಗಿದ್ದ ಕಾರಣಕ್ಕೆ ಆ 4 ಜನ ಆತನನ್ನು ಹೊರೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದದ್ದರಿಂದ வீட்டுக்கு போய் யோசிச்சு பாருங்க. ನೀವು ಮನೆಗೆ ಹೋಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ, கர்த்தர் நீர் என்னை யாரை தாங்க சொல்லுகிறீர்? ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಯಾರನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು ಅಂತ, யாரை சுமக்க சொல்லுகிறீர்? ಯಾರನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಬೇಕಂತ ಹೇಳಿ, யாரை சுகமாக்க விரும்புகிறீர்? ಯಾರನ್ನು ಗುಣಪಡಿಸುವುದಕ್ಕೆ ನೀವು ಇಷ್ಟಪಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ காண்பியும் ஆண்டவரே, நான் உங்க சமூகத்துல ಅವರನ್ನು ತೋರಿಸಿ ಅವರನ್ನು ನಿಮ್ಮ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾನು ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ. இதெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு பெரிய த்ரில்லான ஒரு விஷயங்க. ಇವೆಲ್ಲ ಕ್ರೈಸ್ತ ಜನರ ಬಾಳಲ್ಲಿ ಇದೊಂದು ಮುಖ್ಯವಾಗಿದೆ, சந்தோஷமான ஒரு விஷயம். ಇದು ಸಂತೋಷವಾದ ಒಂದು விசுவாசத்துல இருக்கிற த்ரில் வேற எங்கேயுமே இல்ல. ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ ಇರುವುದು ಒಂದು ಎಲ್ಲೂ ಬೇರೆ ಎಲ್ಲೂ ಸಿಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் சமூகத்துல நான் விசுவாசத்தோடு ஒரு காரியத்தையும் செய்யும் போது அவர் அதை செய்வார் என்று விசுவாசிக்கும் போது காத்திருக்கிற போது எவ்வளோ பெரிய அது சந்தோஷம், சமாதானத்தை எனக்கு உங்களுக்கும் கொடுக்கும். ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು
ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಿರಬೇಕಾದ್ರೆ ಅವಾಗ ಎಷ್ಟು ನಮಗೆ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. சொல்லம்மா, சரியான இடத்துல இறக்கி வைங்க பிரதர் சிஸ்டர். ಹೇಳೋನ್ವಾ ಸಹೋದರಿಯರೇ, ಒಂದು ಒಳ್ಳೆ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿರುವ ಜಾಗದಲ್ಲಿ ನೀವು ಅದನ್ನು ಇಳಿಸಿ. ಮೂರನೇದಾಗಿ ஒருவருடைய வாழ்வை உங்க விசுவாசம் மாற்றும். Faith can change someone's life. ವಿಶ್ವಾಸವು ಒಬ್ಬರ ಜೀವನವನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. ஒருத்தருடைய வாழ்க்கையே மாத்திடுச்சு பாத்தீங்களா விசுவாசம்? ಒಬ್ಬರ ಜೀವನವನ್ನೇ ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. அவன் சுகம் கிடைச்ச உடனே ಅವನಿಗೆ ಅವನು ಸ್ವಸ್ಥವಾದ ಮೇಲೆ வாழ்க்கையே மாறிடுச்சு. ಅವನ ಜೀವನವನ್ನೇ அது வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையே அந்த படுக்கை தான். அதுவரைக்கும் ಅವನ ಜೀವನವು ಆ ಹಾಸಿಗೆಯಲ್ಲೇ ಇತ್ತು. அவன் எல்லாருக்கும் அவன் என்ன பண்ணணும், எல்லாரையும் சார்ந்து இருக்கிறவனா இருந்தது அவனுடைய வாழ்க்கை. ಅವನು ಎಲ್ಲರನ್ನೂ ಒಂದು சார்ந்து கொண்டிருந்தவனா, ಡಿಪೆಂಡೆಂಟ್ ಆಗಿ ಇದ್ದ ಅವನು. அப்ப எல்லாரையும் சார்ந்து கொண்டிருந்த அந்த படுக்கையில் இருந்தவன் திமிர்வாதக்காரன். ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಡಿಪೆಂಡೆಂಟ್ ಆಗಿದ್ದ ಆ ಹಾಸಿಗೆ. அவ்வளவு மிசரபிள் லைஃப் அவனுடைய லைஃப். கஷ்டமான ಒಂದು ಕಷ್ಟವಾದ ಒಂದು ಜೀವನವಾಗಿತ್ತು. எதுக்கு எடுத்தாலும் யாரையாவது சார்ந்து கொண்டிருந்தவனுடைய வாழ்க்கை. ಯಾವುದಕ್ಕಾದ್ರೂ ಸಹ ಒಬ್ಬರ ಮೇಲೆ ನಾನು ಭರವಸೆ ಇಟ್ಟುಕೊಂಡು, இந்த 4 பேர் வச்ச விசுவாசம், ಈ 4 ಜನರ ಮೇಲೆ ಇಟ್ಟ ವಿಶ್ವಾಸ, இந்த 4 பேர் இயேசு மேல வச்ச விசுவாசம், ಈ 4 ಜನ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಇಟ್ಟ ವಿಶ್ವಾಸ அவனை தூக்கி வர செஞ்சுச்சு. ಅವನನ್ನು அவனை சுகமாக்க செஞ்சிடுச்சு. ಅವನನ್ನು ಸುಖ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಂತು. அவனுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாற்றி விட்டது. கரங்களை தட்டலாமா? ಜೀವನವೇ ತಲೆ ಕೆಳಗಾಗಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்போ நானும் நீங்களும் இயேசு மேல வைக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ಆಗ ನಾವು ನೀವು ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಿಟ್ಟರೆ ಅವರು ಅದನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நான் இப்படி கற்பனை பண்றேன். ನಾನು ಈ ರೀತಿ ಕಲ್ಪನೆ ಮಾಡುತ್ತೇನೆ. அந்த வீட்டின் மேற்கூரையை பிரிக்கிறாங்க. ಆ ಮನೆಯ ಮೇಲ್ಚಾವಣಿಯನ್ನು ಬಿಚ್ಚುತ್ತಾರೆ. ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல அந்த வீடு யாருதுன்னு சொல்லி பிராக்கெட்ல போட்டுருக்காங்க. ಕೆಲವು ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟ್ ಅಲ್ಲಿ ಆ ಮನೆ ಯಾರದು ಅಂತ ಹೇಳಿ. ஒருவேளை அந்த வீடு பேதுருனுடைய வீடாக இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಆ ಮನೆಯು ಪ್ರೇರ್ತನ ಮನೆ ಆಗಿರುತ್ತದೆ. பேதுரு வீடுன்னு கன்ஃபார்மா சொல்ல, ஆனா இருக்கலாம்னு சொல்றாங்க. ಅದು ಪ್ರೇರ್ತನ ಮನೆ ಅಂತ ಹೇಳಿ ಕನ್ಫರ್ಮ್ ಮಾಡಿಲ್ಲ, ಬಟ್ ಇರಬಹುದು ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ஆண்டவர் போதனை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, வசனத்தை போதித்து கொண்டிருக்காரு, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ಕರ್ತನು ಬೋಧನೆ ಮಾಡುತ್ತಾ ಇರ್ತಾನೆ, ಅವನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಆಗಿ ಯೋಚಿங்க. ನೀವು ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಆಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ. கூரையை பிச்சுக்கிட்டு இருந்தா ಮೇಲ್ಚಾವಣಿಯನ್ನು ಬಿಚ್ಚುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இவரு என்ன நினைச்சிருப்பாரு? ಇವರು ಇಲ್ಲಿ ಏನು ಅನ್ಕೊಂತಾ ಇರ್ತಾರೆ? இப்போ இங்க வந்து யாராவது கூரையை பிச்சா நான் என்ன பண்ணுவேன்? ಇಲ್ಲಿ ಬಂದು ಯಾರಾದ್ರೂ ಮೇಲ್ಚಾವಣಿ ಬಿಚ್ಚಿದ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ஏய் நிறுத்துப்பா. நில்சப்பா. சர்வீஸ்க்கு அப்புறம் வைப்பா இந்த வேலைய. சர்வீஸ் ஆದ್ಮೇಲೆ ಮಾಡಪ್ಪ ನೀನು. உனக்கு எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் பரவாயில்லை. ನಿನಗೆ ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಕೆಲಸ ಇದ್ರೂ ಸರಿ. எல்லாரும் வசனத்தை கேட்டுட்டு இருக்காங்க, என்ன நீ தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க? ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ, ನೀನೇನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀಯ ಅಂತ ಹೇಳಿ. சொல்லுவனா இல்லையா? ಹೇಳ್ತೀನಾ ಇಲ್ವಾ? எவ்வளவு கஷ்டப்பட்டு போடுறோம். ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ஒண்ணு பிரேயர் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். ಒಂದೊಂದು ಪ್ರೇಯರ್ ಮಾಡಿ ಹಾಕ್ತಾ ಇದೀವಿ. போன வாரம் அந்த கர்த்தர் கிருபையில அந்த ஏசியை போட வச்சாரு. 6 மாசமா அதை வச்சு இப்போதான் போட வச்சாரு. ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ಕರ್ತನ ಕೃಪೆಯಿಂದ ನಾವು ಆ ಏಸಿ ಇನ್ಸ್ಟಾಲ್ ಮಾಡಿದ್ವಿ. அப்ப ஒண்ணொண்ணு ನಾವು ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ஒரு கூரையும் எனக்கு முக்கியம். இப்போ ನನಗೆ ಆ ಮೇಲ್ಚಾವಣಿ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. ஏய் நிறுத்துப்பா. ನಿಲ್ಸಪ್ಪ. ஏசு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ಯೇಸು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು? எனக்கு ஒரே ஆச்சரியம். ನನಗೆ ಒಂದೇ ಆಶ್ಚರ್ಯ. ஆனா ஒரு கற்பனை. ಆದರೆ ಅದೊಂದು ಕಲ್ಪನೆ. வெளியே வந்தா கல் எடுத்து அடிக்காதீங்க. ಆಚೆ ಬಂದ್ರೆ ಕಲ್ಲು. பைபிள்ல இல்ல. ಬೈಬಲಲ್ಲಿ ಇಲ್ಲ. ஆனா ஒரு கற்பனை செஞ்சு பார்க்கலாம். ಆದರೆ ಒಂದು ಕಲ್ಪನೆ ಮಾಡಿ ನೋಡೋಣ. வீடு ஃபுல்லு ஜனங்க. ಮನೆ ತುಂಬಾ ಜನ ಇರ್ತಾರೆ. இவங்க தூக்கிட்டு வர்றதை நான் நினைக்கிறேன் அவர் கேள்விப்பட்டிருக்கலாம். இவரு ಹೊತ್ತುಕೊಂಡು ಬರುವುದು ಅವರು ಕೇಳಲ್ಪಟ್ಟಿರಬಹುದು. கூரையை பிச்சவன வீட்டுக்காரன் ஒன்றும் சொல்ல, ஏன்னா பேதுரு ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ಮೇಲ್ಚಾವಣಿ ಬಿಚ್ಚಿದಾಗ ಅವನು ಪ್ರೇರ್ತನು ಏನು ಹೇಳ್ತಾ இயேசு பார்க்குறாரு, என்னவோ நடக்குது. ಯೇಸು ನೋಡ್ತಾರೆ, ಏನೋ ನಡೀತಾ ಇದೆ. வெயிட் பண்ணு. இந்த 4 பேர் என்னவோ செய்யறாங்களே, ಸ್ವಲ್ಪ ಸುಮ್ಮನೆ ಇರು, ನೋಡೋಣ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ. என்ன கொண்டு வராங்க? ಏನ್ ತೆಗೆದುಕೊಂಡು யாரை கொண்டு வராங்க? ಯಾರನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು? திமிர்வாதக்காரனா, ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಯಾ? அந்த 4 பேர் அவ்வளோ விசுவாசமாய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் நான் வெளியே வந்திருப்பேன். ஆனால் ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு கொண்டு வராங்க? ಆ 4 ಜನ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಯನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. அவ்வளோ அவசரப்பட்டு கொண்டு வராங்கன்னு சொன்னா ಅವರು ಇಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. என்ன விசுவாசம் பாருப்பா, ಏನು ವಿಶ್ವಾಸ ನೋಡಪ್ಪ. அவங்களுக்கு கிடைச்ச இந்த பொன்னான வாய்ப்பை மிஸ் பண்ண மாட்டேங்கறாங்க பாருங்க. ಅವರಿಗೆ ಸಿಕ್ಕಿದ ಈ ಉನ್ನತ ಒಂದು ಅವಕಾಶವು ಅವರಿಗೆ
பிரிக்கிறாங்க. ಅವರ ಮೇಲ್ಛಾವಣಿ பிரிக்கட்டும். ಬಿಚ್ಚಲಿ அந்த விசுவாசத்தை நான் பாராட்டுறேன். ಆ ವಿಶ್ವಾಸವನ್ನು ನಾನು ஹalleluya. பிரிக்கட்டும். அந்த விசுவாசத்தை நான் கனப்படுத்த போறேன். ஹalleluya. ವಿಶ್ವಾಸವನ್ನು ಘನತೆ ಮಾಡುತ್ತೇನೆ. இறக்கட்டும். ಇಳಿಸಲಿ 4 பேர் விசுவாசத்தை பார்க்கறாரு. ಆ 4 ಜನದ ವಿಶ್ವಾಸವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. திமிர்வாத காரண ಆ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಯನ್ನು உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, ನಿನ್ನ ಪಾಪ உன் ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿತು, படுக்கை எடுத்துக்கிட்டு நட. ನಿನ್ನ ಹಾಸಿಗೆಯನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು ನಡೆ ಅಂತ உடனே ತಕ್ಷಣವೇ அவன் எல்லாருக்கும் முன்பாக ಅವನು ಎಲ್ಲರ ಮುಂಚೆ எழுந்து நடந்தான். ಎಲ್ಲರಿಗೂ ಮುಂಚೆ ಅವನು ಎದ್ದು தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். ಅವನು ಪ್ರೇರ್ತನ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆಪಡಿಸಿದನು. அவர்கள் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். ಅವರ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಘನತೆ ಮಾಡಿದನು. என்னையும் உங்களையும் என் விசுவாசத்தையும் உங்க விசுவாசத்தையும் ஆண்டவர் கனவீனப்படுத்த மாட்டார். ನಿಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ಆಗಲಿ ಕರ್ತನು ಅದನ್ನು ಘನಪಡಿಸುವ. யாரை கொண்டு வந்தாலும் எப்படிப்பட்டவர்களை கொண்டு வந்தாலும் சந்தேகப்படாம விசுவாசத்தோடு கொண்டு வந்துருங்க. ಯಾರನ್ನು ಕೊಂಡು ಬಂದರೂ ಸಹ ಎಂತ ಸಹ ವಿಶ್ವಾಸ ಒಂದೇ ಇರುತ್ತದೆ. தடைகள் எவ்வளவு இருந்தாலும் கூட்டிட்டு வந்துருங்க. ತಡೆಗಳು ಏನೇ ಇದ್ದರೂ ಸಹ ಕರೆದುಕೊಂಡು ಬನ್ನಿ. இதுவே பொன்னான நேரம். ಇದೇ ಉನ್ನತ ಅವಕಾಶ. ஒரு நொடியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ಯಾವ ಸೆಕೆಂಡ್ ಕೂಡ ನೀವು ವೇಸ್ಟ್ ஒரு வார்த்தையை வேஸ்ட் பண்ணாதீங்க. ನೀವು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ವೇಸ್ಟ್ ಮಾಡಬೇಡಿ. வந்து அப்புறமா பாத்துக்கலாம், அவர் வெளியே வருவார், எப்படி இந்த வீட்டை விட்டு இந்த கதவு தான் இருக்கு வெளியே வருவாருன்னு வெயிட் பண்ணாதீங்க. ಅವರು ಇಲ್ಲೇ ಬರ್ತಾರಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ನೀವು ಅಲ್ಲೇ ವೇಟ್ ಮಾಡಬೇಡಿ. இப்படிதான் இந்த தெருவுல போனார், திருப்பி இந்த தெருவுல தான் போவாருன்னு வெயிட் பண்ணாதீங்க. ಅವರು ಈ ಬೀದಿಯಲ್ಲೇ ಹೋದರು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲೇ ನೀವು ವೇಟ್ ಮಾಡಿ அடுத்த கிறிஸ்மஸ்க்கு பாத்துக்கலாம் சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. ஒருத்தரை சுமக்கிறதுக்கு ನೀವು ನೆಕ್ಸ್ಟ್ ಕ್ರಿಸ್ಮಸ್ ಅಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋಣ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಒಬ್ಬರನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ನಾಳೆ ಅಂದ್ರೆ ನಿನಗೇನು ಸಿಗೋದಿಲ್ಲ. ನಾளைக்குன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது. ನಾಳೆ ಅಂದ್ರೆ ನಿಮಗೇನು ಸಿಗೋದಿಲ್ಲ. tomorrow is uncertain. நாளைக்கு என்பது நிலையில்லாதது. நாளை ಎನ್ನುವುದು ಅನ್ಸೆಟ್, நிலை ಇಲ್ಲದ ಆಗಿದೆ ತಾನೆ. ಕನ್ನಡ ಪಾಠ ಒಂದು இருக்குது, ನಾಳೆ ಅಂದ್ರೆ ನಿನಗೇನು ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ. ಅಮ್ಮ ತಾನೆ, ನಾಳೆ ಅಂದ್ರೆ ನಿನಗೇನು ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ. ಯೇಸುವ ನಂಬದಿದ್ರೆ ಸಿಕ್ಕೋದಿಲ್ಲ ಮುಕ್ತಿ ನಿನಗೆ. ಏನು ತಂದಿಲ್ಲ ಹುಟ್ಟುವಾಗಲೇ, ஒய்யோதேனில்ல சத்து ಹೋಗುವಾಗಲೇ. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கும் இயேசுவை சொல்வதற்கும் இதுதான் பொன்னான நேரம். ಯೇಸುವನ್ನು ಅನುಸರಿಸುವುದಕ್ಕಾಗಲಿ ಆತನನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಲಿ இந்த பொன்னான இந்த ப்ரீஷியஸ் டைமை தயவு செய்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் நானும் விசுவாசிக்கிற விசுவாசம், ನಾವು ವಿಶ್ವಾಸಿಸುವ எபிரேயர் 11:1 சொல்லுகிறது. ಹಿಬ್ರಿಯರ ಅಧ್ಯಾಯ 1. விசுவாசம் என்றால் என்ன? ವಿಶ್ವಾಸ ಎಂದರೆ அதனுடைய டெஃபினிஷன் சொல்றாங்க பாருங்க. ಅದರ ಒಂದು ಸಂಕ್ಷಿಪ್ತವನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. ನಂಬಿಕೆಯು ನಿರೀಕ್ಷಿಸುವವುಗಳ ನಿಜ ಲಕ್ಷಣವು. நம்பப்படுகிறவைகளின் உறுதி. ನಂಬಿಕೆಯು ನಂಬುವವರ ಸ್ಥಿರವಾಗಿದೆ. ಕಾಣಪಡಾದவைகளின் நிச்சயம். ಕಾಣದೇ ಇರುವುದು ಒಂದು ನಿರ್ದಿಷ್ಟವಾಗಿದೆ. நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னு சொன்னா, இயேசு இங்க இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டாங்க, இவர் இங்க இருக்கிறாரு. ನಂಬುವುದು ಒಂದು ಸ್ಥಿರವಾಗಿದ್ದರೆ ಅದು ಯೇಸು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಕೇಳಲ್ಪಡುತ್ತಾರೆ. ಇವನ கூட்டிட்டு போனா சுகம் கிடைக்கும். ಎರಡನೇ ಒಪಿನಿಯನ್ ನಾವು ಯೋಚನೆ ಸೆಕೆಂಡ್ ಒಪಿನಿಯನ್ ಸರ್ಜರಿன்னு சொல்லுவாங்க. ಸೆಕೆಂಡ್ ಒಪಿನಿಯನ್ ಸರ್ಜರಿ ಅಂತ ಹೇಳಿ அப்போ நம்ம என்ன பண்றோம்? சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டோம். ಅವಾಗ್ಲೂ ನಾವು ಏನ್ ಮಾಡುತ್ತೀವಿ? ನಾವು think about third opinion ಕೂಡ போய்டுவோம். ನಾವು ಸಮಾಧಾನ ಆಗೋದಿಲ್ಲ, ಇನ್ನೊಂದು ಥರ್ಡ್ ಒಪಿನಿಯನ್ ಗೆ ಹೋಗ್ತೀವಿ. அங்க விசாரிங்க இங்க விசாரிங்க அங்க விசாரிங்கன்னு போய்டுவோம். ಅಲ್ಲಿ ವಿಚಾರಿಸು ಇಲ್ಲಿ ವಿಚಾರಿಸು ಅಂತ ಹೇಳಿ ಹಲವಾರು ಕಡೆಗೆ வருவோம். ಕಡೆದಾಗಿ ಒಂದು ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬರುತ್ತೆ. நல்லது, அது செய்யக்கூடாதுன்னு சொல்ல நல்லது, ಒಳ್ಳೆಯದು, ಅದು ಮಾಡಬಾರದಂತೆ ಏನಿಲ್ಲ. உலக பிரகாரமான டாக்டர்கள் எப்படி என்னன்னு சொல்லி நம்ம விசாரிச்சிட்டு தான் போறோம். ಅದು ಜಗತ್ತ ಪ್ರಕಾರವಾಗಿ ಒಂದು ನಾವು ಎಲ್ಲಾ ಡಾಕ್ಟರ್ಗಳನ್ನು ವಿಚಾರಿಸಬೇಕು. ಆனா நீங்க இயேசு கிட்ட வரும்போது செகண்ட் ஒபினியனே கிடையாது. ಆದರೆ ನೀವು ಯೇಸು ಬಳಿ ಬರಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಸೆಕೆಂಡ್ ಒಪಿನಿಯನ್. நீங்க யார சுமந்துக்கிட்டு வந்தாலும், ನೀವು ಯಾರನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು சந்தேகமே படாதீங்க. ನೀವು ಅದನ್ನು ಪ್ರಶ್ನಿಸಲೇಬೇಡಿ. ಅದು ಕೂட்டிட்டு போனா அப்புறம் ஏதாவது ஆகலனா அப்புறம் என்னங்க, ಅಲ್ಲಿ ನಾನು ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿ ಏನೋ ಆಗಿಲ್ಲ, ನನ್ನನ್ನ ಏನು ಅನ್ಕೊಂತಾರ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು, சுகம் ஆகலனா ಅಲ್ಲಿ ಸ್ವಸ್ಥ ಆಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, ರಕ್ಷಿಸಲ್ಪಡಲನಾ ಅಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ, ಅಯ್ಯೋ ಎನ್ನ ಪರಿಚಿ ಆಂಡ್ರ ಪತ್ತಿ என்ன நினைப்பாங்கோ, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಬಗ್ಗೆ ಆಗಲಿ ಕರ್ತನ ಬಗ್ಗೆ ಏನು ಅನ್ಕೊಂತಾರೋ ಅಂತ ಹೇಳಿ. சுமந்துಕೊಂಡು வருவது உங்களுடைய பொறுப்பு. ಹೊತ್ತುಕೊಂಡು ಬರುವುದು ನಿಮ್ಮ ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. இறக்கி வைப்பது உங்க பொறுப்பு.
ಇಳಿಸುವುದು ನಿಮ್ಮ ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. சுகத்தை கொடுப்பது ஆண்டவருடைய சித்தம். ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವುದು ದೇವರ Hallelujah. ಚಿತ್ತವಾಗಿದೆ. Hallelujah. அது அவர் பார்த்துக்குவாரு. ಅದು ಅವರು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவர் சுகம் கொடுப்பதும் சுகம் கொடுக்காம இருப்பதும் அவருடைய சித்தம். ಅವರು ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವುದು, ಅವರು ಸ್ವಸ್ಥ ಮಾಡದೇ ಇರುವುದು ಅವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ, ಅವರ ಇಷ್ಟವಾಗಿದೆ. எனக்கும் உங்களுக்கும் என்ன கூட சொல்லியிருக்காரு? ಇವತ್ತು ನಮಗೂ ನಿಮಗೂ ಏನ್ ಹೇಳಿದ್ದಾರೆ? அந்த 4 பேர் ಆ 4 ಜನ திமிர்வாத காரனுடைய வாழ்க்கையை மாத்திட்டாங்க. ಆ 4 ಜನರ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಯ எப்படி மாத்தினாங்க? ರೋಗವನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿದ್ದರು. அந்த 4 பேர் போய் சுகம் கொடுக்கல. ಆ 4 ಜನ ಹೋಗಿ ಅವರು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಲಿಲ್ಲ. அந்த 4 பேர் இயேசு கிட்ட கொண்டு வந்து இறக்குனதுனால ஆண்டவர் சுகம் கொடுத்ததுனால அவன் வாழ்க்கை மாறிடுச்சு. ಆ 4 ಜನ ಪಾರ್ಶ್ವ ರೋಗಿಯನ್ನು ಯೇಸುವಿನ ಬಳಿ ಇಳಿಸಿದ್ದರಿಂದ ಅವರಿಗೆ ಸ್ವಸ್ಥವಾಯಿತು. ವಿಶ್ವಾಸದ ಮೇಲೆ ಕೊಂಚ ವಾಂಜೆ இருக்கட்டும். ಸೊ ಹಾಗಾಗಿ ನಮಗೂ ನಿಮಗೂ ಆ ವಿಶ್ವಾಸದ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸத்தை ಇರಬೇಕು. பயன்படுத்தாம அப்படியே புதைச்சு வச்சிராதீங்க. ಆ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಪ್ರಯೋಜನ ಮಾಡದೆ ಹಾಗೆ ಉಣಲ್ಪಡಬೇಡಿ. ಆಂಡவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಕಡುகு ವಿದೆಯளவு ವಿಶ್ವಾಸ இருந்தா போதும். ನೀವು ಸಾಸಿವೆ ಕಾಳಷ್ಟು ನಿಮ್ಮಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸವಿದ್ದರೆ. தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன் அவருக்கு அப்பவே. ಅವರಿಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು ಅನ್ಕೋತೀನಿ ಅವಾಗ್ಲೇ. ಕಡುகு ವಿದೆಯளவு ವಿಶ್ವಾಸ. ಸಾಸಿವೆ ಕಾಳಿನಷ್ಟು. அதை கூட நான் கனப்படுத்துவேன் சொல்றாரு. ಅದನ್ನು ನಾನು ಘನಪಡಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ. என் முழு விசுவாசம் அவர் மேல வச்சேன்னு சொன்னா, ಆಗ ನಾನು ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದ ಅವ್ರ ಮೇಲೆ ವಿಶ್ವಾಸವಿಟ್ಟರೆ என் விசுவாசத்தை கனப்படுத்தாமல் விடுவாரா? ನನ್ನ ವಿಶ್ವಾಸವನ್ನು ಅವರು ಘನಪಡಿಸೇ ಇರ್ತಾರಾ? ವಿಷ ஊசி ಹೇಳೋ, ವಿಷ ஊசி ಅಲ್ಲ, ನಾನು ವಿಶ್ವಾಸಿ. ನಾನು ವಿಷ ಸೂಜಿ ಅಲ್ಲ, ನಾನು ವಿಶ್ವಾಸಿ ಅಂತ. விசுவாசத்தை பயன்படுத்த போகிறேன். ನಾನು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸುತ್ತೇನೆ. விசுவாசத்தின் மீது பெரிய வாஞ்சை இருக்கட்டும். ವಿಶ್ವಾಸದ ಮೇಲೆ ದೊಡ್ಡ ಆಸಕ್ತಿ ಇರಲಿ. சொல்லமா passion on faith. ಹೇಳೋನ್ವಾ ಕರುಣೆಯ ಮೇಲೆ passion on faithங்க. அதை விட்டுடன் சொன்னா நான் விசுவாசி என்பதற்கு அழகில்ல. ಅದಿಲ್ಲದಿದ್ದರೆ ನಾನು ವಿಶ್ವಾಸಿ ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ ಇಲ್ಲ. இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல ಹೇಳೋನ್ವಾ ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನಗಳಲ್ಲಿ அதை பயன்படுத்த போறோம். ಅದನ್ನು ನಾವು ಪ್ರಯೋಜನ ಪಡಿಸುತ್ತೇವೆ. ஒருத்தரையாவது கூட்டிட்டு வந்துடலாம். ಒಬ್ಬರನ್ನಾದರೂ ಸಹ ಕರೆದುಕೊಂಡು ಬರೋಣ. எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கு someone ஒருவரைன்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தரை மட்டும் கூட்டிட்டு வரலாம்ப்பா. ನೀವು ಅನ್ಕೊಂಬೋದು ಒಬ್ಬರಂತಾರೆ, ಒಬ್ಬರನ್ನೇ ಕರೆದುಕೊಂಡು ಬರೋದು. புரிஞ்சுதா நான் சொன்னது? ಅರ್ಥ ಆಯ್ತಾ ನಾನು ಹೇಳಿ? ஒருவரை சுமக்கும், ஒருவரை சுமந்தும், ஒருவரை சுகமாக்கும் சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தர் மாத்திரம் போதும். ಒಬ್ಬರನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ಒಬ್ಬರನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡಿ ಒಬ್ಬರನ್ನೇ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು 3 பேர் தேவையில இருக்கிறாங்க, வியாதியா இருக்கிறாங்கன்னு பாத்துக்கங்க. 3 ಜನ ಅವರು ರೋಗದಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ ಅಥವಾ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. இந்த பாஸ்டர் ஒருத்தர்னு சொன்னாரு. ಈ ಪಾಸ್ಟರ್ ಒಬ್ಬರೇ ಅಂತ. அதுல யார் ஒருத்தன் இருக்காரோ அவனை மட்டும் கூட்டிட்டு வரலாம்னு கூட்டிட்டு வர கூடாது. ಯಾರು ಒಬ್ಬರೇ ಇರ್ತಾರೋ ಅವರೊಬ್ಬರನ್ನೇ ಕರ್ಕೊಂಡು ಬರಬೇಕು ಅಂತಲ್ಲ. ஒருவரை என்று சொல்லும்போது ಒಬ್ಬರೇ ಅಂತ ಹೇಳಬೇಕು. யாரெல்லாம் தேவையில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையுமே தான் சொல்றேன். ಯಾರೆಲ್ಲ ಸಹಾಯ ಬೇಕು ಅಂತ ಇರ್ತಾರೆ ಅವರೆಲ್ಲರನ್ನು ಕರ್ಕೊಂಡು ಬರಬೇಕು. இன்னைக்கு சமுதாயங்கள் அடிமைத்தனத்தில் அழிந்து கொண்டிருக்கிறது. ಸಮುದಾಯವು ಈಗ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮುಳುಗಿ ಹೋಗಿರುತ್ತೆ. ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ சொல்ல மறந்துட்டேன். ನಾನು ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ ಅಲ್ಲಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಮರ್ತೋದೆ. நியூஸே இப்போ மெயின் மீடியாஸ்ங்களே இன்னைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. பெங்களூரில் நடந்த ஒரு விஷயம். நம்ம ஒருத்தன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. அத்துல் அப்படின்ற ஒரு மனுஷன். ಅತುಲ್ ಅಂತ ಹೇಳಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಆತ್ಮಹತ್ಯೆ ಮಾಡ್ಕೊಂಡು. என்ன அப்படின்னு சொன்னா, குடும்பத்தில் அவ்வளவு பிரச்சனை. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅಷ್ಟು மனைவி டிவோர்ஸ் கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருக்கா. ಹೆಂಡತಿ ಡಿವೋರ್ಸ್ ಕೇಳಿ ಅವಳು ತೊಂದರೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ಲು. ಜೀವನಾಂಶமா 3 ಕೋಟಿ 5 ಕೋಟಿ ஏதோ கேட்டிருக்காங்க. ಜೀವನಾಂಶ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು 3 ಕೋಟಿಯೋ ಏನೋ ಕೇಳ್ತಾ ಇದ್ರು. ಕೇಸ್ಗೆ ಮೇಲೆ ಕೇಸ್ போட்டிருக்காங்க. ಅವರು ಕೇಸ್ ಮೇಲೆ ಕೇಸ್ ಹಾಕಿದ್ದಾರೆ. இங்க பெங்களூர்ல ஏதோ ஐடி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಐಟಿ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அவ்வளவு டார்ச்சர். கிட்டத்தட்ட 120க்கும் மேல, அதாவது வேற ஒரு நாட்டுக்கு வேற எங்கேயோ தூரமா பயணம் போய் டெல்லி நினைக்கிறேன் அந்த இடத்துல கேஸ் அட்டெண்ட் பண்ணணும். ಅವರು கேஸ் அட்டெண்ட் பண்ணணும். ಅವರಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೇಸ್ ಅಟೆಂಡ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ யோசிச்சு பாருங்க, மன அளவுக்கு எந்த அளவுக்கு உளைச்சல் ஆயிருப்பாங்க. ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಕ್ಷಣ ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ಅವ್ರು ಎಷ್ಟು ಅವರು ಕೊರಗಿ ಹೋಗಿರ್ತಾರೆ ಅಂತ ಹೇಳಿ. எவ்வளவு மன உளைச்சல் ஆயிருப்பாங்க பாருங்க. ಅವ್ರಿಗೆ ಎಷ್ಟು ಮನ ಕಷ್ಟ ಆಗಿರುತ್ತದೆ. அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு பெரிய வீடியோ போட்டு ಅವನೇನು ಮಾಡಿಬಿಟ್ಟ, ದೊಡ್ಡ ವಿಡಿಯೋ ಹಾಕಿ, எனக்கு இந்த உலகத்துல வாழ்றதுக்கு இஷ்டம் இல்ல, ನಂಗೆ ಈ ಜಗತ್ತಲ್ಲಿ ನಂಗೆ ಬಾಳಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಅಂತ என் குழந்தைக்கு சொல்லிடுங்க, சாரி சொல்லிடுங்க, ನನ್ನ ಮಗುವಿಗೆ ಹೇಳಿ ಸಾರಿ ಅಂತ ಹೇಳಿ. நான் இறந்தேன்னு சொன்னா அந்த கோர்ட்லயே எனக்கு சரியான நியாயம் கிடைக்காம நியாயம் கிடைக்காம போயிடுச்சுன்னு சொன்னா என் சாம்பலை அங்க இருக்கிற சாக்கடையில தெளிச்சிடுங்க, போட்டுடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ನಾನು ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಸತ್ತು ಹೋದರೆ ಆ ಕೋರ್ಟಿನಲ್ಲೇ ನಾನು ಸತ್ತು ಹೋದರೆ ನನ್ನ ಅಸ್ಥಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅದನ್ನು எவ்வளவு மன அழுத்தம், எவ்வளவு மன உளைச்சல். ಅವನಿಗೆ ಎಷ್ಟು ಮನ ಕಷ್ಟ ಆಗಿರುತ್ತೆ. பணத்துக்கு கஷ்டம் இல்ல, ಅವನಿಗೆ ದುಡ್ಡಿಗೆ ಕಷ್ಟ ಇಲ್ಲ. எந்த அளவுக்கு பேத்தட்டிக் சிச்சுவேஷன்ல. ಆದರೆ ಎಷ್ಟು
ಕಷ್ಟವಾದ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ நல்ல ಇದೆ. வேலை, நல்ல சம்பளம், ಒಳ್ಳೆ ಕೆಲಸ, ಒಳ್ಳೆ ಸಂಬಳ ಇತ್ತು. இன்னைக்கு அவங்க உயிரோடு இல்லை. ಆದರೆ ಇವತ್ತು ಅವ್ರ ಜೀವನ, அந்த எடுத்த முடிவு சரியானது இல்ல, தவறுதான். நின்னு போராடி ஜெயிச்சிருந்திருக்கணும். ஆனா எந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அவரை அழித்திருக்கும். ಅವನು ತೆಗೆದುಕೊಂಡ ನಿರ್ಧಾರ ಸರಿಯಲ್ಲ, ಬಟ್ ಆದರೆ ಅವನ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವನು ಆ ಸನ್ನಿವೇಶಕ್ಕೆ ಒಳಗಾಗಿದ್ದಾನೆ ಅನ್ನೋದು ஒரு ಮುಖ್ಯವಾಗಿದೆ. கிறிஸ்தவர் அவரை சுமந்திருந்தால், ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತರು ಆತನನ್ನು ಹೊತ್ತಿಕೊಂಡಿದ್ದರೆ, ஒரு கிறிஸ்தவர் அவருக்கு ஆலோசனை சொல்லியிருந்தாள், ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತ ಜನರು ಆತನಿಗೆ ಆಲೋಚನೆ ಹೇಳಿದ್ದಾರೆ, இன்னைக்கு உள்ள வந்திருப்பாங்க. ಇವತ್ತು ಅವನು ಒಳಗೆ ஒரு ಬಂದಿರ್ತಾನೆ. உயிர் போயிருக்காது. ಒಂದು ಜೀವ ಹೋಗುತ್ತಾ ಇರಲಿಲ್ಲ. யார் மேல தப்பு யார் மேல ரைட்ன்றதெல்லாம் இப்ப நமக்கு, ಯಾರ ಮೇಲೆ ಸರಿ ಯಾರ ಮೇಲೆ ತಪ್ಪು ಅಂತ ಇವಾಗ ಸರಿಯಾದ ಸಮಯ ಅಲ್ಲ. ஆனா இன்னைக்கு ஒரு உயிர் இல்ல. ಆದರೆ ಇವತ್ತು ಒಂದು ಜೀವ ಇಲ್ಲ. இது தெரிந்து ஒரு கேஸ். ಅದು ನಮಗೆ ಗೊತ್ತಿರುವ ಒಂದು நம்ம ಕೇಸ್ பக்கத்து ಆಗಿದೆ. வீட்டிலே எத்தனையோ கேஸ் ஆயிருக்குங்க. ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೊಂದು ಕೇಸ್ ಆಗಿದೆ. மூட நம்பிக்கை சில சமயங்கள் அந்த மனம் கண்ணு திறக்கவே மாட்டேங்குது ಜನங்களுக்கு. ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯುವುದಿಲ್ಲ, ಮೂಢನಂಬಿಕೆ ಆಗಿ. ஹீரோ வர்ஷிப் இன்னைக்கு இந்த உலகத்துல வாலிபர்கள் மத்தியில பெருகிட்டு இருக்குது, சினிமா மத்தியில. ಈಗಿರುವ ಕಾಲದಲ್ಲಿ ಹೀರೋ ವರ್ಷಿಪ್ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಹಲವಾರು ಯೌವನಸ್ಥರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದೆ. படம் பார்த்தியா 3 அவர் ரசிச்சியா போனையான்னு இருக்க மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு. ನೀವು ಸಿನಿಮಾ ನೋಡ್ದ 3 ಅವರ್ ನೀನು ಕುತ್ಕೊಂಡು ನೀನು ರಿಲ್ಯಾಕ್ಸೇಷನ್ ಆದಂತ ಹೇಳಿ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ. ஒரு ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குது போன வார ಹೇಳ್ದೆ ನಾನು, ಯಾವುದೋ ಒಂದು ಸಿನಿಮಾ ರಿಲೀಸ್ ಆಗಿದೆ ಅಂತ. குடும்பம் அட்டெண்ட் பண்ண போயிருக்கு. ಆ ಸಿನಿಮಾ ನೋಡೋದಕ್ಕೆ ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿ ಹೋಗಿದೆ. அந்த குடும்பத்துல அந்த அவங்க மனைவிக்கு அவ்வளோ ಇಷ್ಟமா அந்த ஹீரோ. ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅವನ ಹೆಂಡತಿಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ ಅಂತೆ. பாக்குற அந்த கூட்டத்துல அவன் திடீர்னு அந்த ஹீரோ உள்ள வந்துகிட்டு இருக்கறாப்ல. ಆ ಮೂವಿ ನಡೀತಾ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ದಿಢೀರ್ ಅಂತ ಹೇಳಿ ಆ ಹೀರೋ ಒಳಗಡೆ ಬಂದ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ. பார்க்கணும் அந்த ஃபேமிலியில 4 பேரும் ஓடி இருக்கிறாங்க. அதுல அந்த பெண்மணி சிக்கி அப்படியே இழந்திருக்கிறாங்க. ಅವನನ್ನು ನೋಡಬೇಕು ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು ಇದರಲ್ಲಿ ಓಡಿದ್ದಾರೆ. ಬಟ್ ಆ ಜನಕೂಟದಲ್ಲಿ ಅವರು ಸಿಕ್ಕಿ, அந்த ஒரு சின்ன பையன், நான் நினைக்கிறேன் 10-13 வயசு பையன், அந்த இடத்துல சிக்கி மூச்சு பேச்சு இல்லாமல் விழுந்து அவனுக்கு CPR கொடுத்து அவனை இப்போ ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் நிலையில் இருக்கிறான். ಆ ಜನಗುಂಪಲ್ಲಿ ಆ ಚಿಕ್ಕ ಒಂದು 13 ವರ್ಷದ ಮಗು ಅನಿಸುತ್ತೆ, ಅವನ ಜನಗುಂಪಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡು ಅವನಿಗೆ ಶ್ವಾಸವೂ ಇಲ್ಲದೆ ಅವನಿಗೆ ಒಂಥರ ಇದಾಗಿ ಅವನ್ನ ಹಾಸ್ಪಿಟಲಲ್ಲಿ ಅಡ್ಮಿಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. 25 ಲಕ್ಷம் கொடுத்துருக்குறாங்க அந்த அவங்க ವೈಫ್ உயிர் போனதுக்கு. 25 ಲಕ್ಷ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅವರ ಹೆಂಡತಿ ತೀರಿ ಹೋಗಿ. அந்த பையன் திருப்பம் சரியா வந்தா அந்த அம்மாவுக்கு ஈடாகுமா அந்த 25 லட்சம்? ಆ ಹುಡುಗ ಬಂದು ಸರಿಯಾಗಿ ಬಂದ್ರೆ ಆ 25 ಲಕ್ಷಕ್ಕೆ ಸರಿ ಹೋಗುತ್ತದೆ. ಮನ ಕಣ್ಗಳು இன்னைக்கு எப்படி மூடி இருக்கு பாருங்க. ನೋಡಿ ಇವತ್ತು ಕಣ್ಣುಗಳು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮುಚ್ಚಿದೆ. ஜனங்கள் அரசியலுக்கு பின்னாடி போய் தங்க வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியலுக்கு பின்னாடி போய் பாலிಟಿಕ್ಸ್, ರಾಜಕೀಯ, ಇನ್ನು ಹಲವಾರು ಜನರು ರಾಜಕೀಯ ಹಿಂದೆ ಹೋಗಿ ಅವರ ಜೀವನವನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅವರು ನಾಶ ಮಾಡಿಕೊಂಡು, யாராவது கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா பின்னாடி போறது, அதுக்கு பின்னாடியே இருக்கிறது, அப்படியே அவங்க வாழ்க்கை அதிலேயே தொலைச்சிடுறது. ಯಾರಾದರೂ ರಾಜಕೀಯವನ್ನು ಆರಂಭಿಸಿದರೆ ಅವರಿಂದನೇ ಹೋಗಿ ಅವರ ಜೀವನವನ್ನು ಅಲ್ಲೇ ನಾಶಗೊಳಿಸಿ. நல்ல கவனிங்க, இவங்க எல்லாரையும் குணமாக்கத்தான் நம்மள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, ಇವರೆಲ್ಲೂ ನಾವು ಗುಣಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. உள்ளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீங்க எரிய விடல, ಒಳಗಡೆ ಇರುವ ವಿಶ್ವಾಸವು ನಾವು ಉರಿಯಲಿಕ್ಕೆ ಬಿಡಲಿಲ್ಲ ಅಂದರೆ அந்த மனுஷன் மாதிரி இறந்து போயிடுவாங்க. எவ்வளவு பேர் இறந்து ಆ ಮನುಷ್ಯನಂತೆ ತೀರಿ ಹೋಗುತ್ತಾರೆ. இவங்க மாதிரி எல்லாரையும் தான் சுமந்து ஆண்டவருக்குள்ள நம்ம கொண்டு வரணும். ಇವರ ಹಾಗೆ ನಾವು ಎಲ್ಲರನ್ನೂ ಕರೆದುಕೊಂಡು ಬರುವ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தை பயன்படுத்த விட்டுறாதீங்க. ವಿಶ್ವಾಸವನ್ನು ಪ್ರಯೋಗ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಬಿಡಬೇಡಿ. 4 பேருடைய பேர் தெரியல, ಆ 4 ಜನ ಹೆಸರು ಗೊತ್ತಿಲ್ಲ, பெரிய ஃபேமஸ் ஆன ஆளுங்க இல்ல, ದೊಡ್ಡ ಫೇಮಸ್ ಆಗಿರುವ ಜನ ಅಲ್ಲ. ஆனா ஒரு திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையே மாறிடுச்சு. ಆದರೆ ಆ ಪಾರ್ಶ್ವರೋಗಿಯ ಜೀವನವೇ ಬದಲಾಯಿಸಲ್ಪಟ್ಟಿತು. ನಾನು நீங்களும் நாளைக்கு ஃபேமஸ் ஆவறோமோ இல்லையோ, ನಾವು ನೀವು ನಾಳೆ ಫೇಮಸ್ ಆಗ್ತೀವೋ, ஃபேமஸ் ஆவறதுக்காக இங்க வந்து ஊழியம் பண்ணிட்டு ಫೇಮಸ್ ಆಗಿರೋದಕ್ಕೆ ನಾವು ನೀವು ಬರಲಿಲ್ಲ, ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, ಒಬ್ಬರ ಜೀವನವನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ. ஒரு சகோதரி சொன்னாங்க, ಒಬ್ಬ ಸಹೋದರಿ ಹೇಳಿದ್ರು, நம்ம சர்ச்சுக்கு வராங்க, ನಮ್ಮ ಚರ್ಚ್ಗೆ ಬರ್ತಾರೆ. அந்த வார்த்தை இன்னைக்கும் நான் சோர்ந்து போகும்போது என்ன குத்திக்கிட்டே இருக்கும், என்ன உந்தி ಇವತ್ತು தள்ளிட்டே ನಾನು இருக்கும். ಶೋಧನೆಗೆ ಒಳಪಡುವಾಗ ಆ ವಾರ್ತೆಯು ನನಗೆ ಚುಚ್ಚುತ್ತಾ ಇರುತ್ತೆ. என்னமா சொன்னாங்க, ಏನಂತ ಹೇಳಿದ್ರು, நீங்க சர்ச் நீங்க ஒரு வருஷம் ஆச்சு எங்க சர்ச் ஆரம்பிச்சு, ನೀವು 1 ವರ್ಷ ಆಯ್ತು ಇಲ್ಲಿ ಚರ್ಚ್ ಆರಂಭಿಸಿ, நீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா என் ஹஸ்பண்ட் உயிரோட இருந்திருப்பார்ல, ನೀವು ಸ್ವಲ್ಪ ದಿನ ಮುಂಚೆ ಬಂದಿದ್ದರೆ ನನ್ನ ಗಂಡನು அவங்க எங்க கூட இருந்திருப்பாங்கல்ல, ಅವ್ರು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರ್ತಾ ಇದ್ರಲ್ಲ அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு நாள் அப்படியே எனக்கு ಅವ್ರು ಆ ರೀತಿ ஈரக்கொலையே நடுங்கினது போல ஆயிடுச்சு. ಅವ್ರು ಆ ಥರ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ನನ್ನ ಹೊಟ್ಟೆ ಒಂಥರ
தூங்கல, நான் ಕಿವುಚಲ್ಪಟ್ಟಿದ್ದು. சரியா தூங்கவே இல்லை. ನಾನು ನಿದ್ದೆನೇ ಮಾಡಲಿಲ್ಲ. ஐயோ, இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் அவங்களை விசாரிச்சிருக்கலாமே. ಅಯ್ಯೋ, ನಾನು ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ದಿನಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ನಾನು ಅವರನ್ನು இன்னும் கொஞ்ச ಸಂತೈಸಬಹುದಾಗಿತ್ತಲ್ಲ. நாளைக்கு முன்னாடி இங்க சபையை ஆரம்பிச்சிருக்கலாமே. ನಾನು ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆನೆ ನಾನು ಸಭೆಯನ್ನು இன்னும் ಆರಂಭಿಸಬಹುದು. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து அந்த உயிர் இருந்திருக்கலாமோ. ಇನ್ನೊಂದು ಸ್ವಲ್ಪ ಮುಂಚೆ ನಾನು ಸಭೆಯನ್ನು ಆರಂಭಿಸಿದ್ದರೆ ಆ ಜೀವ ಉಳಿತಾ ಇತ್ತಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. சரி, நம்ம அதை இன்னுமே ஒன்றும் பண்ண முடியாது. ಇವಾಗ ಅದು ಮೀರಿ ಹೋದ್ಮೇಲೆ ನಾವೇನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. நான் ஒருத்தருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். ಇನ್ನು ಮೇಲೆ Hallelujah. ನಾವು ಒಬ್ಬರಿಗೆ ನಾವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. கடவுள்கிட்ட கொண்டு வந்துருங்க. ಯಾರಾದರೂ ಸಹ ದೇವರ ಬಳಿಗೆ எவ்வளவு ಕರೆದುಕೊಂಡು ಬನ್ನಿ. கடினமா இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. தடைக்காக ಎಷ್ಟು ಕಠಿಣವಾಗಿದ್ದರೂ ಸಹ ನೀವು ತಡೆ ಇದ್ದರೂ ಸಹ ದೇವರ ಬಳಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಬನ್ನಿ.